ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வாங்க டேரக்டர் ட்ராமாக்குள்ளே போயிடலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்லேயே நம்ம ஹீரோயின் தான் கட்டுறாங்க. இவளோட பேர் மோனிஷா. இப்போ இவ சர்ஜரி பண்ணுறதுக்காக படுத்துட்டு இருக்க நர்ஸை பார்த்தீங்கன்னா, மேடம் உங்கள் ஃபேமிலி மெம்பர் யாராவது இங்கே வந்தாகணும், உங்கள் ஹஸ்பண்ட் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்க, இவங்க இப்படி கேட்ட உடனே இவ ஒரு ஃப்ளாஷ்பேக்குள்ளே தான் போகிறா. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவளோட பிளைண்ட் டேட்டை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இவன் ஒரு பையனை பார்க்க வந்திருக்க. அந்த பையன் என்ன சொல்லுவானா, எங்க பாருங்க என் வீட்டில் உள்ளவங்க என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. நம்ம 2 பேரும் கான்ட்ராக்ட் மேரேஜ் போட்டுக்கலாம். நான் உங்களை காதலிக்க மாட்டேன், நீங்களும் என்ன காதலிக்க கூடாது. நம்ம 2 பேருக்கும் நடுவில் எந்த உறவு கிடையாதுன்னு சொல்லியிருப்பான். அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, எனக்குன்னு யாரும் கிடையாது, என்னோட சர்ஜரிக்கு நானே சைன் பண்ணிக்கிறேன், என்னை பார்த்துக்கிறதுக்காக வேலைக்காரங்க யாரையாவது நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு சொல்ல அவங்களும் சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு கண்ணில் தான் சர்ஜரி பண்ணுறாங்க. இப்போ சர்ஜரிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவ கையில் ஸ்டிக்கை வச்சு நடந்து வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட புருஷன் தான் வரான். இவங்க 2 பேரும் தான் நம்ம கதையோட ஹீரோ ஹீரோயின். இப்போ அவளை பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவளோட கம்பை எடுத்து ஹீரோ மேலே வச்சுட்டு, சாரிங்க தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்க. இவனும் அமைதியாக அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இவன் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவளை பற்றி யோசிச்சு பார்க்குறான். இது என்னோட பொண்டாட்டி தானே அப்படின்ற மாதிரி. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கார்டனில் உட்காந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ அவன் வர்ற செருப்பு சவுண்டு கேட்டவுடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வெள்ளை கலர் வாட்டர் பாட்டில் இருந்தால் கொஞ்சம் எடுத்து கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இங்கே தனியாக என்ன பண்ணிட்டு இருக்கான்னு இவன் கேட்க, யாருங்க நீங்கன்னு இவ கேட்குறா. நான் உன்னோட புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீங்கள் ஃபாரின்லேருந்து எப்போ திரும்ப வந்தீங்கன்னு இவ கேட்டுட்டு இருக்க. இப்போ தான் திரும்ப வந்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை தூக்கிக்கிறான். உன்னோட பெட் நம்பர் என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல 28ன்னு இவ சொல்ல, சரிவா கூட்டிகிட்டு போறேன்னு ஹீரோவும் அவளை பெட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிகிட்டு வந்து அவளோட பெட்ரூமில் உட்கார வச்சுட்டு இருக்க. அவளுக்கு அவளோட அம்மா தான் கால் பண்ணுறாங்க. இப்போ அவங்க கால் பண்ணி, உனக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆயிடுச்சுன்றத மறந்துடுறத, 2 வருஷமாக புருஷன் ஃபாரினுக்கு போயிட்டான், இப்போ தான் திரும்ப வந்திருக்கான், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா யூஸ் பண்ணிக்க, சீக்கிரமாக அவனோட குழந்தைக்கு அம்மா ஆயிரு, அப்போ தான் அவனோட பொசிஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. இவங்க சொன்னதை கேட்ட உடனே இவ ஒரு ஃப்ளாஷ்பேக்குள்ளே போயிடுறா. அன்னைக்கு பிளைண்ட் டேட்டுக்கு வந்திருக்கப்ப ஹீரோ என்ன சொல்லியிருப்பானா, எங்க பாரு இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லை, என் ஃபேமிலிக்காக தான் பண்ணிக்கிறேன், நான் உன்னை காதலிக்க மாட்டேன், அதே மாதிரி நீயும் என்னை காதலிக்க கூடாது, உனக்கு ஓகேனா இந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணலாம், உன்னோட எக்ஸ் காதல் பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், உனக்கு இப்போ தானே பிரேக்கப் ஆயிருக்கு, அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, என்னோட பொண்டாட்டின்றதுனால உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவேன், இந்த டீலில் உனக்கு ஓகேனா இதில் சைன் பண்ணு அப்படின்னு சொல்ல. அதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, இதோட 40 பேரை எங்கள் அம்மா எனக்காக அரேஞ்ச் பண்ணிட்டாங்க, நான் வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு இவரையே கல்யாணம் பண்ணிக்கலாம், வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக என்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவ்வளோ சரின்னா அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருப்பா. இப்போ இது எல்லாத்தையும் இவ யோசிச்சு பார்த்துட்டு ரொம்ப சோகமாயிட்டு இருக்க. அவங்கள பார்த்தீங்கன்னா, எங்கள் பாரடி சீக்கிரமாக குழந்தை பெற்றுக்கணும், அந்த விஷயத்த மறந்துடாத, நான் உன் வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன், ஒழுங்காக கதவை தரேன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, என்னங்க எனக்கு ரொம்ப தாகமாக இருக்கு, கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்ல. இவ இப்படி பேசுறத பார்த்தவொடனே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, நீ மாப்பிள்ளை கூட தான் இருக்கியா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, சரி சரி அம்மா சொன்னதை மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை கட் பண்ண. இந்த சைடு ஹீரோ இவளுக்காக தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். ஆக்சுவலாக ஹீரோ இந்த இடத்த விட்டு போயிட்டான்னு நினச்சி தான் இவ சொல்லியிருப்பா. ஆனா அவன் இந்த இடத்த விட்டு போகல, இவ பக்கத்துல தான் இருந்திருக்கான், அந்த விஷயம் இவளுக்கு தெரியல. இப்ப அவனை பாத்தீங்கன்னா தண்ணி வேணும்னு சொன்ன, இந்த அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கா. இவ்வளவு தண்ணியை குடிச்சிட்டு இருக்கா. இப்போ அவங்க 2 பேரும் இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்போ அவன் பாஸ் இன்னும் 3 நாளும் உங்கள் ஒய்ஃப் டிஸ்சார்ஜ் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி நானே கூட்டு போறேன்னு இவ சொல்ல, அதெல்லாம் எதுவும் வேண்டாங்க, உங்களுக்கு எதுக்கு சிரமம், என் ஃப்ரெண்டு என்னை கூட்டிட்டு போய்க்குவான்னு இவ சொல்ல. சரி நான் கிளம்புறேன்னு ஹீரோ இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோ வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, இந்த 3 நாள் என் பொண்டாட்டியை பார்த்துக்கிறதுக்காக ஆளுங்களை அரேஞ்ச் பண்ண, அவளை நல்லபடியாக பார்த்துக்கிறோன்னு சொல்ல. அவனும் சரின்னு சொல்லிடுறான். மறக்காம யூரோப்பில் நான் அவளுக்காக வாங்கின கிஃப்ட்டை கொடுத்துருன்னு சொல்ல. இவனும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் டிஸ்சார்ஜ் பண்ணுறனால தான் காட்டுறாங்க. இப்போ அவள் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. ஹீரோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, மேடம் சார் உங்களுக்காக ஸ்பெஷலாக கிஃப்ட்டை வாங்கியிருக்காரு, அந்த இடத்துல இருக்க எடுத்துக்கங்கன்னு சொல்ல. இவ்வளோ ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்தா காஸ்ட்லியான பிரேஸ்லெட் வாங்கி கொடுத்துருக்கான். அதை பார்த்த உடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, இந்த கிஃப்ட்டுக்காக அவர்கிட்ட தேங்க்யூ சொல்லிடுங்கன்னு சொல்ல. அவனும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவள் ஃப்ரெண்டை பார்க்க தான் போறா. இப்போ அவளோட ஃப்ரெண்டு கிட்ட என் ஹஸ்பண்ட் ஃபாரின்லேருந்து திரும்ப வந்துட்டாரு, இந்த பிரேஸ்லெட் தான் எனக்கு கிஃப்டாக கொடுத்தாருன்னு சொல்ல. இந்த பிரேஸ்லெட்டா, அடியே இதோட ஒருத்த 5 லட்சம் இருக்கு தெரியுமா, உனக்கு உண்மையாவே இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும், கடவுளே எனக்கு ஃபியூச்சர்ல இதே மாதிரி ஹஸ்பண்ட் வேணும் அப்படின்னு இவன் வேண்டிட்டு இருக்க. அதெல்லாம் பார்த்தா ஹீரோயின் சிரிச்சிட்டு இருக்கா. ஏண்டி சர்ஜரி பண்ணும்போது யாரையாவது கூப்பிட்டுருக்கலாம்ல, உன் வீட்டில் உள்ளவங்க உன்னோட சொந்த அம்மா அப்பா தான், அவங்கள கூப்பிட்டுருந்தாலே பார்த்துட்டு இருந்திருப்பாங்கன்னு சொல்ல. நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, அதனால தான் நான் யாருக்கிட்டேயும் சொல்லலை, நல்லபடியாக சர்ஜரியும் முடிஞ்சிருச்சு, சரி விட்டுதல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உண்மையாகவே உன் புருஷன் மேலே உனக்கு எந்த ஃபீலிங்ஸும் கிடையாதா,
2 வருஷமா எப்படிதான் பிரிஞ்சிருந்தே தெரிலடி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. என்ன பண்றது, நாங்க 2 பேரும் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கலன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு பையன் தான் வரான். இந்த பையன் இவ கூட வேலை பார்க்குற பையன். இப்போ இவனை பார்த்தீங்கன்னா, ஏ மோனி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதுவும் கிஃப்டோட வந்துட்டு இருக்க. ஏ பர்த்டே அப்படின்ற விஷயம் உனக்கு தெரியுமா? இந்த கிஃப்ட் எனக்காகவா அப்படின்னு இவன் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்க. பார்த்தா இதே ஹோட்டல்ல தான் ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட உட்காந்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பார்த்துடுறான். இப்போ அவளை பார்த்த உடனே என்ன இவ அந்த பையனுக்கு gift வாங்கி கொடுக்குறா அப்படின்ற மாதிரி அவளையே பார்த்துட்டு இருக்க. டேய் என்னடா அங்கே பார்த்துட்டு இருக்க? அந்த பொண்ணு அழகா இருக்கான்னு பார்க்குறியா? இப்பெல்லாம் எங்க முன்னாடியே சைட் அடிக்கக்கூடாது. அந்த பொண்ணு பக்கத்தில் ஒரு பையன் இருக்கான் பாரு, கண்டிப்பாக அது அவனோட பாய் ஃப்ரெண்டாக தான் இருக்கணும்னு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க. அதெல்லாம் பார்த்தவொன்னே ஹீரோக்கு லைட்டாக பொறாம வந்துட்டு இருக்கு. இப்போ ஹீரோயின் அவள் ஃப்ரெண்டு கூட சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பில்லு கட்டலான்னு வர, மேடம் உங்கள் பில்லை ஆல்ரெடி வேற ஆளே கட்டிட்டாங்க, நீங்கள் கட்ட வேணான்னு சொல்லு. யாரோட வேலையா இருக்கும் அப்படின்ற மாதிரி 2 பேரும் முழிச்சுட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தா அந்த இடத்துல பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. என்னடி ஒரு டாக்ஸி கூட வரல, எப்படி வீட்டுக்கு போக போறேன்னு தெரிலன்னு புலம்பிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஹீரோ பின்னாடி நின்று பார்த்துட்டு இருக்கான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா, டே உன்னோட கார் கீயை என்கிட்ட கொடுத்துட்டு நீ அவன் கூட போன்னு சொல்ல ஹீரோவோட ஃப்ரெண்டும் சரின்னு கார் கீயை கொடுத்துட்றான். இப்போ அவங்க 2 பேரும் இப்படி நின்றுட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து காருக்குள்ள ஏறுன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு ஹீரோ கூட வந்துட்டு இருக்கா. இப்போ அவ தங்கியிருக்க இடத்த ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா, நான் டாங் அப்பார்ட்மெண்ட்ல தங்கியிருக்கேன், அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு கூட்டிட்டு வரான். என் டேபிளுக்கு நீங்கள் தான் பில்லு கொடுத்ததா? ஏன்னா முன்னாடியே பில்லு கட்டிட்டதா சொன்னாங்கன்னு சொல்ல ஹீரோவும் ஆமான்னு சொல்கிறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளோட வீட்டுக்கு கூட்டு வந்ததுக்கப்புறம் கொடையை அவள் கையில் கொடுத்து அவனோட கோட்டெல்லாம் கழட்டி போத்தி வீட்டுட்டு இருக்க. வெளியே ரொம்ப மழை பெய்யுது, கொஞ்சம் நேரம் வீட்டில் உட்காந்துட்டு போகலாம்ல. அதாவது நான் எந்த அர்த்தத்தில் சொல்கிறேன்னா, மழை நின்னதுக்கப்புறம் போகலாம், அது வரைக்கும் என் வீட்டில் உட்காந்துருக்கலாம்லன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னா அவள் கூட வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். இப்போ அவளோட கதவை ஓப்பன் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்க. பக்கத்து ரூமில் ஏதோ ஒரு ரவுடி பையன் மாதிரி போகிறான். அவனை பார்த்தா ஹீரோக்கே பயமாக இருக்குது. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட அசிஸ்டண்ட்டுக்கு தான் மெசேஜ் அனுப்புகிறான். இவன் வேலை பார்க்குற கம்பெனிக்கு பக்கத்துலேயே ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கன்னு சொல்ல அவனும் ஓகேன்றான். இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு ஆள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவை வெல்கம் பண்ணுது. யாருன்னு பார்த்தா இவளோட ரோபோட் தான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்க. இவன் ஹீரோக்காக தண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்காக போகிறா. பார்த்தா சோஃபாவில் இவளோட இன்னர் வேர் தான் இருக்குது. அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு அதை தூக்கி ஒளிய வச்சிடறான். இப்போ அவன் இப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது அடியில் ஒரு பூனைக்குட்டி இருக்கு. அது ஹீரோயின் வளர்க்குற பூனைக்குட்டி தான். இப்போ இந்த பூனைக்குட்டி வந்து ஹீரோவோட மடியில் ஏறி உட்காந்துட்டு இருக்கு. மோனி உன்னோட பூனைக்குட்டியை வந்து கொஞ்சம் தூக்கிக்கே அப்படின்னு சொல்ல சரி சரி தூக்கிக்கிறேன் அப்படின்னு இவ்வளோட பூனைக்குட்டியை தூக்கிக்கிறா. உனக்கு பூனைனா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் ரொம்ப பிடிக்கும்னு ஹீரோவும் சொல்கிறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஃப்ரீயாக இருந்தால் நம்ம 2 பேரும் டின்னருக்கு போகலாமா அப்படின்னு சொல்ல தாராளமாக போகலான்னு இவ சொல்லிட்டு இருக்க. சரி மழை குறைஞ்ச மாதிரி இருக்கு நான் கிளம்புறேன்னு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் 2 பேரும் டின்னரில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் நீங்கள் மறுபடியும் ஃபாரின் போகிறீங்களான்னு கேட்க ஹீரோவும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னா ஃபாரின் போகிறதுக்கு முன்னாடி என் ஃபேமிலி மெம்பரை மீட் பண்ணலாம்னு சொல்ல கண்டிப்பாக மீட் பண்ணுறேன், அதே மாதிரி நீயும் என்னோட ஃபேமிலியை மீட் பண்ணோம், ஏன்னா நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆனதுலேருந்து ஒன்றா அவங்கள போய் பார்த்ததே இல்லைன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா கையில் ஃப்ளவர் பொக்கையோடு வந்துட்டு இருக்கா. என்னது இது அப்படின்னு சொல்லி கேட்க, சன்ஃப்ளவர்ஸ் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல, அதனால தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்ல பூக்கள்லாம் உனக்கு ரொம்ப பிடிக்குமான்னு ஹீரோ கேட்க இவ்வளோ ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் எடுத்து இவ கையில் கொடுத்து, உன் கம்பெனி பக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்கேன், செக்யூரிட்டி ரொம்ப நல்லா இருக்கு, நீயும் சேஃபாக இருப்ப அப்படின்னு சொல்ல எதுக்காக எனக்கு, நான் இப்போ இருக்கிற வீடே நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க, ஏன்னா நீ என்னோட பொண்டாட்டி, உன்னோட சேஃப்டி எனக்கு ரொம்ப முக்கியம், வா போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவில் அங்கேருந்து கூட்டிகிட்டு வரான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை ட்ராப் பண்ண இவன் அந்த ஃப்ளவர் பொக்கையே எடுக்காம வரா. அதை பார்த்தவொடனே இவனை பார்த்தீங்கன்னா உன்னோட ஃப்ளவரை எடுக்காம போகிறேன்னு சொல்ல, அந்த பூக்கள் உங்களுக்காக தான், எனக்காக டின்னர் வாங்கி கொடுத்தீங்க, அப்பார்ட்மெண்ட் கூட வாங்கி கொடுத்துருக்கீங்களா, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த வீட்டு போக இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பூவை எடுத்துட்டு வீட்டுக்கு வரான். இப்போ வீட்டுக்கு வந்தவொடனே வீட்டில் உள்ள வேலைக்காரங்களை பார்த்தீங்கன்னா இந்த பூக்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்ல பொண்டாட்டி தான் கொடுத்தானே ஹீரோ சொல்லிட்டு இருக்க. எங்கே உங்கள் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வரலையா, புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ஒன்றா இருந்ததானே நல்லா இருக்கும்னு சொல்ல புருஷன் பொண்டாட்டி ஒன்றா இருக்கணுமான்னு கேட்குறான். ஆமாம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் 2 பேரும் ஒரே வீட்டில் தான் வாழணும், தள்ளி தள்ளி வாழ்ந்தா யார் ஒத்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு போக அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றதை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இவன் இப்படி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோவோட பாட்டி தான் வராங்க. இப்போ பாட்டி வந்து எங்கே மருமக அப்படின்னு சொல்லி கேட்க,
நானும் அவள ஒரே வீட்ல இல்ல பாட்டி. அவ அவளோட வீட்ல இருக்கா. நான் என் வீட்ல இருக்கேன்னு சொல்ல, "ஏன்டா நீ என்ன இன்னும் குழந்தையா? கல்யாணம் ஆனா பொண்டாட்டி கூட இருக்கணும்னு கூடவா உனக்கு தெரியாது? இதெல்லாம் பார்த்தாலே எனக்கு நெஞ்சு வலிக்கிற மாரி இருக்கு, தலை வெடிக்கிற மாரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க." அத பார்த்தவுடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, "பாட்டி நாளைக்கு நாங்க 2 பேரும் அவளோட வீட்டுக்கு டின்னருக்கு போறோம்ன்னு" சொல்ல, "சரி, சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கன்னு" பாட்டியும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட வீட்ல தான் இருக்கான். இப்ப இவளோட அப்பாவ பார்த்தீங்கன்னா, ஹீரோ கிட்ட பேசி பேசி ஐஸ வச்சுட்டு இருக்க, இந்த சைடு இவளோட அம்மா, தங்கச்சி 2 பேரையும் தான் காட்டுறாங்க. "அம்மா, எதுக்காக நீங்க அவளுக்கு நல்ல மாப்பிள்ளைய சூஸ் பண்ணீங்க? இந்த ஊர்லயே உள்ள ரொம்ப பெரிய பணக்காரன் அவன். அந்த மாரி மாப்பிள்ளை எனக்கு தான் புருஷனா வந்திருக்கணும். அவளுக்கு போய் கட்டி வச்சுட்டீங்களேன்னு" சொல்ல, "நீ எதுக்கு கவலைப்படாதம்மா. நடக்க போற பார்ட்டில நெறைய சிங்கிளான பணக்கார வீட்டு பசங்கலாம் வருவாங்க. அதுல ஏதாவது ஒரு நல்ல பையன பார்த்து உனக்கு கட்டி வைக்கிறேன்னு" சொல்ல, "ஆனா நீங்க அவளுக்கு இந்த பையன சூஸ் பண்ணது எனக்கு ரொம்ப கோவமா இருக்கு. என் வாழ்க்கைய பார்க்காம அவள போய் பார்த்துட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்ல, "நீ எதுக்கு கவலைப்படாதம்மா. அவள விட பெஸ்ட்டான மாப்பிள்ளைய தான் உனக்கு பார்ப்பேன்னு" இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க, இவங்க பேசுற எல்லாத்தையும் ஹீரோயின் வெளிய நின்னு கேட்டுட்டு இருக்கா. இப்ப அவங்க அம்மா தங்கச்சி கிட்ட பேசி முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்க ஹீரோயினை பாக்குறாங்க. "இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன் புருஷனும் உங்க அப்பாவும் கம்பெனி விஷயமா பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்க வேண்டியதானேன்னு" சொல்ல, "உங்களுக்கு சொந்த பொண்ணை விட தத்தெடுத்த பொண்ணு மேலதான் ரொம்ப பாசம் போல. அவ வாழ்க்கைக்காக இவ்ளோ கஷ்டப்படுறீங்க. என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க உண்மையாவே என்னோட அம்மா தானே" அப்படின்னு சொல்லிட்டு அவ இந்த இடத்த விட்டு போக, அதை பார்த்தோன்னா அவங்க அம்மாக்கு கோவமா வந்துட்டு இருக்கு. இப்போ டின்னர்ல சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இவ தான் ஹீரோவை கார்ல கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கிறதுனால இவ டிரைவ் பண்ணிட்டு வரா. இப்போ இவ ஹீரோவோட வீட்டுக்கு கூட்டிட்டு வர பார்த்தா ஹீரோ கார்லயே படுத்து தூங்கிடுறான். அதை பார்த்தவொடனே இவ எழுப்பலாமா வேணாமான்னு முழிச்சிட்டு இருக்க, ஹீரோ கண்ணை முழிச்சு பார்த்து, "உண்மையாவே நீ ரொம்ப நல்ல கார் ஓட்டுற. அதனால தான் நானே அசந்து தூங்கிட்டேன்னு" சொல்ல, "சரி நீங்க வீட்டுக்குள்ள போங்க, நான் டாக்ஸி பிடிச்சி போய்க்கிறேன்னு" இவ வெளியே வந்து டாக்ஸி புக் பண்ணலான்னு பார்க்க அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ வந்து, "மோனி உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நீ என் கூட வாழ்றத பத்தி என்ன யோசிக்கிற? நீ நானும் ஒரே வீட்டில் இருக்கலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு வீடு கிஃப்டாக கொடுத்தீங்களே, அந்த வீடு ரொம்ப நல்லா இருக்கு. அந்த வீட்டில் இருக்கிறது ஓகே தான் சொல்லிட்டு இருக்க. நம்ம 2 பேரும் இப்படி தள்ளி தள்ளி இருக்கிறது உன் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. அதனால ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க. என்னால் என் பாட்டியை சமாதானப்படுத்த முடியல. உங்கள் அம்மாவுக்கு கூட இந்த விஷயம் தெரியும்னு சொல்ல." "ஓ அப்படியா?" அப்படின்னு இவ கேட்குறா. "ஆமாம், நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி. அதனால ஒரே வீட்டில் இருக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. உனக்கு அங்கே எந்த பிரச்சனையும் இருக்காது. என் கூட இருக்கிறத பற்றி கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிக்கன்னு" சொல்ல, "சரிங்க, நம்ம ஃபேமிலிக்காக உங்க கூட இருக்க நான் ஒத்துக்கிறேன்னு" இவ சொல்கிறா. "அப்படின்னா இன்னைக்கு நைட்டு நீ வீட்டுக்கு போவேணாம், இங்கே ஸ்டே பண்ண, காலையில் போய் என்னோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரலான்னு" சொல்ல, இவ்வளோ சரின்னு ஹீரோவோட வீட்டுக்குள்ளே வரா. இப்போ தான் அவன் ஹீரோவோட வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரா போல். இப்போ அவளோட வீட்டை பார்த்து, இப்போ இவ அவனோட வீட்டை பார்த்து வாயை பொழந்துட்டு இருக்க, அந்த இடத்துல இவ வாங்கி கொடுத்த அந்த சன்ஃப்ளவர்ஸ் இருக்கு. அது பார்த்தோன்னே, "இது நான் வாங்கி கொடுத்ததான்னு" சொல்ல, ஹீரோவும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வர, ஹீரோ தான் அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். "வா நான் தூக்கிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோ அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வர, இப்போ அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. இவ அவளோட ஃப்ரெண்டு கிட்ட நடந்துக்கதை எல்லாத்தையும் சொல்ல, "ஏண்டி உன் புருஷன் கூட தங்கிட்டு இருக்கியா? உன் புருஷன் தங்கி இருக்கிறது இந்த ஊர்லயே ரொம்ப காஸ்ட்லியான இடம் தெரியுமா? அந்த வீடெல்லாம் என் கனவுல கூட பார்க்க முடியாது. ஃப்ரீயா இருந்தா ஒரு நாள் வீட்டுக்கு இன்வைட் பண்ணுன்னு" சொல்லிட்டு இருக்கேன். இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்பவே இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹிரதா வரான். அவனை பார்த்தவொடனே இவ எந்திரிச்சு நின்றுட்டு இருக்க. அவளோட ரோபோட் பார்த்தீங்கன்னா, "நீங்க மோனியோட ஃப்ரெண்டு தானே, உங்களை வரவேற்கிற" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அது அப்படிதான் பேசும். அது பேசுறதை நீங்க ஏதோ மனசுல வச்சுக்காதீங்கன்னு. இப்போவில் பார்த்தீங்கன்னா அவரே என்னோட ஃப்ரெண்டு கிடையாது, என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு இவ என்ட்ரி பண்ணிட்டு இருக்க. "ஹாய் மோனியோட ஹஸ்பண்ட், இனிமேல் நம்ம எல்லாரும் ஃபேமிலி" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. ஹீரோ இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா சாப்பிட்லான்னு உட்காந்துட்டு இருக்க. டேபிளில் பூனையோட முடி தான் இருக்கு. அது பார்த்தோன்னே இவனை பார்த்தீங்கன்னா, "என்ன இந்த இடத்துல பூனையோட முடி இருக்கு? இதில் இந்த ரோபோட் வேற இரிட்டேட் ஆகுற மாதிரி பேசிட்டு இருக்கோம்" அப்படின்ற மாதிரி ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போவே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு முக்கியமான வீடியோ கான்ஃபரன்ஸில் இருந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பூனைக்குட்டியை தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருக்கா. "ஏ செல்லக்குட்டி, இன்னைக்கு என்ன ரொம்ப நல்ல விதமாக நடந்துக்கிறேன்னு" அதை பிடிச்சி கொஞ்சிட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்க. "சார், ஒரே முத்தம் கொடுக்குற சவுண்டாக இருக்கு. யார் அது?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அது என்னோட பொண்டாட்டி" அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப ஹீரோ அந்த மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவகிட்ட பேசலான்னு தான் வரான். "நாளைக்கு ஃப்ரீயா இருந்தா என்னோட பாட்டியை பார்க்க போலாம். பாட்டி உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்கன்னு" சொல்ல, இவ்வளோ சரின்னு சொல்லிடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவோட பாட்டியை பார்க்க தான் வந்திருக்கா. இப்போ பாட்டிக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்க அந்த இடத்துக்கு ஹீரோவோட தங்கச்சி தான் வரா. இப்போ அவன் வந்து, "பாட்டி, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன்" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இவ ஹீரோயினை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. இவளுக்கு ஹீரோயின்னா சுத்தமா பிடிக்காது போல. இப்போ இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பாட்டிக்காக வாங்கிட்டு வந்த கேக்
எடுத்துட்டு, இது என்ன சீப்பான கேக் மாதிரி இருக்கு, இதெல்லாம் யாரு உங்களுக்கு கொடுத்ததுன்னு அதை தூக்கி போட, அந்த கேக்கை வாங்கி கொடுத்தது நான் தான், இது எவ்வளோ க்ளீனாக இருக்கு பாரு, சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கு, அதனால தான் வாங்கிட்டு வந்தேன்னு ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவளுக்கு ஒரே நோஸ் கட் ஆயிடுது. இப்போ ஹீரோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கை கழுவலான்னு வர, இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்ல, நீ என்னோட பொண்டாட்டி, உன்னை இன்சல்ட் பண்ணுறது யாராக இருந்தாலும் கண்டிப்பாக என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வெளியே வரும்போது இவன் மேலே இடிச்சிடறான். சாரி, உனக்கு எதுவும் ஆகலையே, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க, நல்லதா இருக்கேன்னு இவ்வளோ சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவ கையில் போட்டிருக்க வாட்ச் எடுத்து இவகிட்ட கொடுக்க, இந்த வாட்சோட மண்டை ரொம்ப பெருசாக இருக்கு, இதை என்னால் என் கையில் போட்டுக்க முடியாது, நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவ இந்த இடத்த விட்டு போக, நான் என்ன சொல்ல வரேன்னு கூட புரிஞ்சுக்காம போறா பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளை வளர்த்து அம்மா அப்பா கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கா. ஏமா மாப்பிள்ளை உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்க, நல்லதம்மா பார்த்துக்கிறாருன்னு இவ பேசிகிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். ஏமா மாப்பிள்ளை பக்கத்தில் இருந்தால் கூடன்னு சொல்ல, என்னை வளர்த்து அம்மா அப்பா பேசுனேன்னு சொல்கிறாங்க, ஒரு ஹலோ மட்டும் சொல்லுங்கன்னு சொல்ல ஹீரோவும் ஹலோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்க. பாட்டி பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, இன்னைக்கு ரெண்டு பேரும் நைட்டு இங்கே தான் தங்கணும், நாளைக்கு வீட்டுக்கு போகலான்னு சொல்ல இவங்களும் சரின்னு ரூமுக்குள்ளே வந்துடுறாங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வான்னு சொல்ல, ஃபஸ்ட்டு நீங்கள் போங்கன்னு இவ சொல்ல ஹீரோவும் குளிச்சுட்டு வரான். இப்போவே குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இவ்வளோ போய் குளிச்சுட்டு வந்துட்டு இருக்க. பார்த்தா ரெண்டு பேரும் ஒரே கட்டியில் தான் படுத்துட்டு இருக்காங்க. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரமாக படுத்துட்டு இருக்க. ஏன் இவ்வளோ தூரமாக தள்ளி படுத்துட்டு இருக்க, கொஞ்சம் கிட்டவா அப்படின்னு சொல்ல இவ்வளோ பக்கத்தில் வந்து படுத்துக்கிறா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்னும் 2 நாளில் லண்டன் போக போகிறீங்க தானேன்னு சொல்ல, ஆமாம் நான் லண்டனுக்கு தான் போக போகிறேன், ப்ரைவேட் ஜெட்டில் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கன்னு இவ சொல்கிறா. நான் திரும்ப வரதுக்கு எப்படி 1 வாரமாக தான் ஆகும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. பார்த்தா இவளுக்கு ட்ரெஸ்ஸு லைட்டாக விலகி போயிருக்கு. அது பார்த்த உடனே ஹீரோ அதை சரி பண்ணலான்னு வர, இவளே சரி பண்ணி விட்டுட்டு ரொம்ப டைம் ஆகுது, 2 பேரும் தூங்கலான்னு சொல்ல 2 பேரும் படுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, நான் ஃபாரினுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலாம்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிடுறா. இப்போ மிட் நைட் ஆகுது. மிட் நைட்டில் இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு படுத்துட்டு இருக்க. இவ கட்டி பிடிச்சதை பார்த்த உடனே ஹீரோக்கு தூக்கமே வரல. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ்வளோ பார்த்தீங்கன்னா, பாட்டி என்ன இவங்க 2 பேரும் எந்திரிச்சு வரலன்னு சொல்ல, சின்ன ஜெர்ஸில் வர லேட் ஆகுமான்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. வேலைக்காரங்களை பார்த்தீங்கன்னா, மேடம் 2 பேரும் அசந்து தூங்கிட்டு இருக்காங்க, வர லேட் ஆகும் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்து பாட்டி சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க இப்படி சிரிச்சிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் தான் வரா. இப்போ அவளை பார்த்த உடனே 10 மணி ஆயிடுச்சு, ஃபேமிலி ரூல்ஸை கூட உன்னால் ஃபாலோ பண்ண முடியல, ஒன்று போய் என்னோட கசின் எப்படி கல்யாணம் பண்ணான்னு தெரிலன்னு சொல்லிட்டு இருக்க. என்னை ஏன் கல்யாணம் பண்ணாருன்னா அவர்கிட்டே கேளுன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் பேசுகிற எல்லாத்தையும் மேலே நின்று கேட்டுட்டு இருக்கான். உன் அன்னிக்கிட்ட பார்த்து பேசு, நீ என்னோட கசின் அப்படின்றத மறந்து சொந்த தங்கச்சியை தான் நடத்திட்டு இருக்கேன், என் பொண்டாட்டிக்கிட்ட இப்படி தான் பேசுவியா, ஃபேமிலி ரூல்ஸை 100 தடவை எழுதிட்டு வான்னு சொல்ல அவ்வளோ காண்டாயிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா டைம் பார்க்குறான். என்னோட 29 வருஷத்தில் இவ்வளோ லேட்டாக நான் எந்திரிச்சதே இல்லை, இவ கூட தூங்கும்போது மட்டும் நல்லா தூக்கம் வருது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். இவ்வளோ பார்த்தீங்கன்னா, என்ன நம்ம கூட யாருமே சாப்பிட உட்காரல அப்படின்னு சொல்ல, அதுக்கு காரணம் நம்ம 2 பேரையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. காலையில் 2 பேரும் லேட்டாக தானே எந்திரிச்சு வந்தோம், அதனால அவங்க எல்லாரும் சீக்கிரம் சாப்பிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவங்க என்ன நினச்சாங்களோ அதை உண்மையாக நடத்தி காட்டிடலாம், இன்னைக்கு நைட்டு நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலாம்னு சொல்ல, அதை பார்த்த உடனே இவ ஷாக் ஆகிறா. இப்போ இந்த விஷயத்தை பற்றி அவள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, என்னடி சொல்கிற, உங்கள் 2 பேரோட கல்யாணம் அக்ரிமெண்ட்னு தானே சொன்னேன், ஆனால் நைட்டு ஒன்றா இருக்கலாமான்லாம் உன் புருஷன் கேட்டுட்டு இருக்காரு, இதை நினச்சா எனக்கு காமெடியாக இருக்குன்னு இவ சிரிச்சிட்டு இருக்க. வாயை மூடுடி, நானே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கேன், இதில் நீ வேறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. புருஷன் கூப்பிட்டா போகாமல் இருக்க முடியுமா, ஜாலியாக என்ஜாய் பண்ண, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, நீ வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லி அவள் ஹீரோயினை வீட்டுக்கு அனுப்பி வச்சிடறா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயினோட பெட்ரூம்க்கு வந்து பார்க்க அந்த இடத்துல அரைக்குறையான ட்ரெஸ் இருக்கு. அதை பார்த்து இவ ஷாக் ஆகிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோதா வரான். அவனை பார்த்த உடனே இவ ட்ரெஸ்ஸை ஒழிச்சு வச்சுட்டு திரின்னு முழிச்சிட்டு இருக்க. என்னாச்சு, பார்க்க வித்தியாசமா இருக்க, ஓ முகம் செவந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்ல, ஓ அதுவா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இந்த கலர் உனக்கு சூட் ஆகுது, இதுக்கு பதிலாக வேற ட்ரெஸ் போட்டால் நல்லா இருக்குன்னு சொல்ல, அதை பார்த்த உடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட ரூமுக்கு போக, எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு ரூமுக்கு வந்துடுறான். இவ ஹீரோனோட ரூம்ல இருந்துட்டு இருக்க. இவ்வளோ ஹீரோ கூட ரூமுக்குள்ள தான் வரா. ஏன்னா ஹீரோ தான் கூப்பிட்டுருப்பான். இங்க பாருங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ சொன்னதை கேட்ட உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்றா ஸ்டே பண்ணுறான். இப்போ அடுத்த நாள் ஹீரோயின் கண்ணை முழிச்சு பார்த்து, நேற்று என்ன காரியம் பண்ணி தொலைச்சிட்டேன், என்ன அறியாமல் எல்லாமே நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவ போகலான்னு பார்க்க ஹீரோவோ கண்ணை முழிச்சிடறான். எனக்கு நீ என்னோட ஆஃபீஸ்க்கு போகிறதானே அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு லீவ் வேணும், நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்ல, சரி ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, உன் வாய்
வாயை வச்சுட்டு அமைதியாகவே இருக்க மாட்டியாடி, இப்போ என்ன வேலை பார்த்து கிழிச்சிட்டேன்னு உனக்கு ரெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி அவளே திட்டிகிட்டு இருக்க. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா, நீ ஆஃபீஸ் போகிறதுக்காக கார் அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்ல, அதெல்லாம் எதுவும் வேண்டாம், எனக்கு ஸ்கூட்டர் போதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோவா அவனோட அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி இவளுக்காக ஸ்கூட்டர் அரேஞ்ச் பண்ண சொல்கிறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவை வந்து பார்க்க ஹீரோக்கு பயங்கரமாக ஃபீவர் அடிக்குது. இப்போவே ஹீரோவை தொட்டு பார்த்துட்டு, உங்களுக்கு ரொம்ப ஃபீவராக இருக்குது, நம்ம 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போகலான்னு ஹீரோவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துடுறா. இப்போ ஹீரோக்கு இந்த பக்கம் ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கு. இவன் ஹீரோக்கு தேவையான மெடிசன்லாம் வாங்கிட்டு இருக்கா. இப்போ மெடிசன் வாங்கிட்டு வந்து ஹீரோ பக்கத்தில் உட்காந்துட்டு, இந்த குளுக்கோஸ் ஏறி முடிக்கிற வரைக்கும் டாக்டர் இங்கே வெயிட் பண்ண சொன்னாருன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே தூங்கி கீழே விளையாடுற மாதிரி போக இவன் ஹீரோவை பிடிச்சிடறா. அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு நீயும் நானும் நிறைய டைம் ஒன்றா இருந்தோம்ல, அதனால தான் என் பாடி கொஞ்சம் ஒத்துக்கல போலன்னு சொல்லிட்டு இருக்கா. அதை பார்த்தவொடனே இவளுக்கு வெக்கம் வந்துட்டு, நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன்னா அவள் கொடுன்னு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறா. இப்போ ஹீரோ மட்டும் தனியாக உட்காந்துட்டு இருக்கா. பக்கத்தில் உள்ள பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒய்ஃபா அவங்க மேலே ரொம்ப கேரிங்காக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் இவ்வளோ பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலாக இவன் அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அது எப்படி அவகிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் முழிச்சிட்டு இருக்கான். இப்போ இவன் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறேன்னா, உங்கள் உடம்பு சரியானதுக்கப்புறம் நான் நாளைக்கு வேலைக்கு போய்க்கிறேன்னு சொல்ல ஹீரோவா ஓகேன்றான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட ஆஃபீஸ்க்கு அவள் ஃப்ரெண்டு கூட வந்துட்டுருக்க. அந்த இடத்துல உள்ள பாஸை பார்த்தீங்கன்னா, என்ன 2 ரோஸு தனியாக வருது, எனக்கு பூனைக்குட்டினா ரொம்ப பிடிக்கும், உன் பூனைக்குட்டியை ஒரு நாள் தூக்கிட்டு வாயேன்னு சொல்ல, எனது பூனைக்குட்டி பிடிக்குமா, ஆனால் உங்களுக்கு கேட்டுனா அலர்ஜின்னு கேள்விப்பட்டேன், இப்போ வந்து இப்படி பேசுகிறீங்க, கண்டிப்பாக நீ எப்படியும் நல்ல எண்ணத்தில் கேட்டிருக்க மாட்டேன்னு அவளோட ஃப்ரெண்டு கலாய்ச்சிட்டு இருக்க. இங்கே பாருங்கள் சார், என் பூனைக்குட்டியும் பிஸியாக இருக்குது, நானும் பிஸியாக இருக்கேன், என்னால் நீங்கள் சொல்கிற மாதிரி தூக்கிட்டுலாம் வர முடியாது, என் ஹஸ்பண்ட் திட்டுவாருன்னு சொல்ல, எனது ஹஸ்பண்டா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, ஆனால் கையில் ரிங்க காணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. வாடி போலாம், நமக்கு நிறைய வேலை இருக்குன்னு அவளுங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு வந்துடுறாளுங்க. இப்போ ஹீரோயினுக்கு ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவள் ஹீரோவை பார்க்க தான் வந்திருக்கா. ஹீரோவை ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிகிட்டு வரதுக்காக. இப்போ அவளோட ஸ்கூட்டரில் வந்துட்டு அந்த இடம் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கான், காரில் போனால் போக லேட் ஆகும், வாங்களே பைக்லேயே கூட்டு போகிறேன்னு சொல்ல, உனக்கு டபுள்ஸ் ஓட்ட தெரியுமான்னு ஹீரோ கேட்க, ஓட்ட தெரியும் வாங்கன்னு சொல்லி இவள் ஹீரோவை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவை ட்ராப் பண்ணிட்டு அவன் கையில் ஒரு குக்கி கொடுக்குறா. இது ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்டு பாருங்க, நான் என்னோட அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டு வரேன், என்னை பார்க்கணுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ ஹீரோவை ட்ராப் பண்ணிட்டு அவளோட வீட்டுக்கு தான் வரா. இப்போ அங்கே வந்தோடனே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலை தூக்கி போடுறாங்க. உன்னோட வளர்த்த அம்மா அப்பாவுக்கு மெடிக்கல் செலவு இவ்வளோ ஆயிருக்கு, இந்த காசெல்லாம் யாரு கொடுக்குறது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்டுட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் அந்த ஃபைலை எடுத்து பார்க்குறா. மொத்தம் 30,000 ரூபாய் செலவாயிருக்கு. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா என் குடும்பம் வருஷத்துக்கு 10 மில்லியன் சம்பாதிக்குது, ஆனால் இந்த 30,000த்துக்காக என்கிட்ட கணக்கு கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி வச்சுட்டு, உங்களுக்கு என்ன வேணும், எதுக்காக இதெல்லாம் என்கிட்ட காமிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, எதுக்காக காமிக்கிறேன்னு எனக்கு தெரியாதா, புது ப்ராஜெக்ட் வரதில்ல, அதை பற்றி பேசுதான்னு சொல்ல, அமைதியா இருடி, வாமா வந்து பக்கத்தில் உட்காருமான்னு அவங்க அப்பா உட்கார வச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா, எங்க பாரு, உன் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி புது ப்ராஜெக்ட் எனக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணு, அப்போ தான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், எல்லாமே உன்னோட கையில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே பாருங்க, புது ப்ராஜெக்ட் கிடைக்கிறது என் கையில் கிடையாது, அது என் புருஷனோட விருப்பம், எந்த கம்பெனி நல்லபடியாக அவங்களோட வேலையை செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என் புருஷன் கொடுப்பாரு, கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்டில் என்னோட ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், என்னோட வளர்த்த அம்மா அப்பாவுக்கு நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ பணம் கொடுத்துருக்கீங்கன்னு மொத்தமாக கால்குலேட் பண்ணி சொல்லுங்கள், மொத்தமாக முடிச்சு விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த வீட்டு வந்துட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவங்க அம்மா அவளை முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு அவனோட காருக்கு வர, என்ன இந்த காரு புதுசாக இருக்குது, டிரைவிங் எதுவும் சொல்லிக் கொடுக்க போறீங்களான்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் நமக்கு அந்த காருக்குள்ளே லைட்டாக எரியுது. இதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உனக்காக தான் ரெடி பண்ணேன்னு ஹீரோ சொல்கிறான். இப்போ இவங்க 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்க, ஹீரோக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க தான் கால் பண்ணுறாங்க. டே, நாங்கள் ஹோட்டலில் ரூம் புக் பண்ணியிருக்கோம், ஹாட் ஸ்ப்ரிங் கிடைக்குது, உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு ஹாட் ஸ்ப்ரிங்கில் குளிக்க ஆசையாக இருக்கான்னு ஹீரோ கேட்க, போகலாமேன்னு இவ்வளோ சொல்லிடுறா. இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோ ஹீரோனை கூட்டிகிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க தான் வந்திருக்கான். இப்போ அவங்க எல்லாரும் அவங்கள பற்றி இன்ட்ரோ கொடுத்துட்ருக்க, இவ்வளோ அவளை பற்றின இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கா. இப்போ இன்ட்ரோலாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ரூமில் தான் குளிச்சிட்ருக்கா ஹாட் ஸ்ப்ரிங்கில். இப்போ அவள் இப்படி குளிச்சிட்ருக்க அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோவை பார்த்தோன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நமக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நானே ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்ல, நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கண்டிப்பாக கிஃப்ட் தரேன்னு சொல்ல, நீ கிஃப்ட் கொடுக்கலாட்டியும் அவனுங்க ஃபீல் பண்ண மாட்டானுங்க, அவனுங்களை பற்றி யோசிக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனும் தண்ணிக்குள்ளே இறங்கி உட்காந்துக்கிறான். இவன் இப்படி பக்கத்தில் வந்ததை பார்த்தோன்னே இவ தள்ளி உட்காந்துட்டு இருக்க. அது பார்த்தோன்னே ஹீரோ அவளை பிடிச்சி கிஸ் பண்ண 2 பேரும் பயங்கரமாக கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை அங்கேருந்து தூக்கிட்டு பெட்ரூம்க்கு தான் வரான். இப்போ அங்கே வந்ததுக்கப்புறம் 2 பேரும் நைட்டு ஒன்று
ஒன்றா தான் ஸ்டே பண்ணுறாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோனோட ட்ரெஸ்லாம் போட்டு உனக்காக கார் பார்க்கிங்கில் வெயிட் பண்ணுறேன் சீக்கிரம் வான்னு சொல்லிட்டு போக இவ்வளோ பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள குப்பை தொட்டியை பார்த்து 1 2 3ன்னு எண்ணிட்டு இருக்கா. இவன் எப்படி எண்ணிட்டு இருக்கா அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஓ அதுவா, என்னோட தோடு தொலைஞ்சு போச்சு, அதுதான் பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்க. சரி சீக்கிரம் ரெடி ஆகு அப்படின்னு ஹீரோ சொல்ல, நீங்கள் எதுக்காக வந்தீங்கன்னு இவ கேட்குறா. என் ஃபோனை மறந்து வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, சரி வெயிட் பண்ணுங்க ரெடி ஆகிட்டு வரேன்னு இவ ரெடியாக போக ஹீரோ அந்த குப்பை தொட்டியை பார்த்துட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோவில் கூட்டிட்டு ஜுவல்லரி கடைக்கு தான் வந்திருக்கான். எதுக்காக இங்கே கூட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஓ தோடு காணாமல் போச்சுன்னு சொன்னல, அதை வாங்குறதுக்காக தான் வந்தேன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட போய் சொன்னேன், நான் ஒன்றும் தோடை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நீ என்கிட்ட போய் சொன்னேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தோன்னு எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு உனக்கு தோடு வாங்கி கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது, இந்த தோடு நல்லா இருந்தால் இதை எடுத்துக்கன்னு சொல்ல, ரொம்ப நல்லா இருக்குன்னு இவ்வளோ சொல்கிறா. இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் கையால் இந்த தோடு எடுத்து அவளுக்கு போட்டு பார்க்குறான் எப்படி இருக்குன்னு. இப்போ அவன் இப்படி தோடு வாங்கி கொடுக்குறத பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இவர் எதுக்காக எனக்கு இவ்வளோ பண்ணுறாரு, அக்ரிமெண்ட்டில் இருக்கிறதுனாலயா இல்லை உண்மையாகவே காதலிக்கிறாரா, ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி குழம்பி போய் முழிச்சிட்டு இருக்கா. இப்போ இவ ஷாப்பிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவளோட வீட்டில் தான் இருக்கா. இவ இப்படி இருந்துட்டுருக்க அவளுக்கு அவளோட அம்மா தான் கால் பண்ணுறாங்க. இப்போ அவங்க கால் பண்ணி, நாளைக்கு உன் தங்கச்சிக்கு பர்த்டே பார்ட்டி நடக்க போகுது, உன் புருஷனை கூட்டிகிட்டு மறக்காமல் வந்துடுன்னு சொல்ல, அவர் ஃபாரின் ட்ரிப் போகிறாரு, நாளைக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல, அப்படின்னா நீ மட்டுமாவது வந்து தலை, லீவ் போடாமல் கண்டிப்பாக வந்துடும் உன் தங்கச்சியோட பர்த்டே பார்ட்டின்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, எங்க பாரு உன் வீட்டுக்கார்கிட்ட அந்த ப்ராஜெக்ட் பற்றி பேசு, எப்படி அதை ஓகே பண்ணி கொடுன்னு சொல்ல, அதுக்கெலாம் கண்டிப்பாக நான் உதவி பண்ண மாட்டேன், என் ஸ்டெப் மதற்காக நீங்கள் என்னென்ன செலவு பண்ணீங்களோ அதுக்கான பில் அனுப்புங்க, நான் எப்படியாவது கொடுத்துட்றேன்னு இவ பேசிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ வந்து, அத்தை என் பொண்டாட்டியை டார்ச்சர் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, அவளை என்னைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களோ அன்னைக்கே அவளுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமே இல்லைன்னு ஆகிப்போச்சு, இப்போ அவள் என்னோட பொண்டாட்டி, அவகிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபோனை கட் பண்ண. அதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்யூன்னு சொல்ல, பரவாயில்ல இருக்கட்டும், எந்த பிரச்சனாலும் எனக்கு கால் பண்ண மெசேஜ் பண்ணு, ஒருவேளை நான் ரிப்ளை பண்ணலன்னா என்னோட அசிஸ்டண்ட்டுக்கு பண்ணு, நான் பிஸியாக இருக்கனால தான் ரிப்ளை பண்ண மாட்டேன்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா பார்த்து பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு போக இவ்வளோ ஓகேன்றா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் வீட்டோட பார்ட்டி தான் கட்டுறாங்க, அவங்க தங்கச்சியோட பர்த்டே பார்ட்டி. இப்போ இந்த பார்ட்டியில் ஹீரோயின் வந்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு இவளோட அம்மா அப்பா தங்கச்சி 3 பேரும் வராங்க. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா, அம்மா இந்த பார்ட்டியில் வந்து எல்லாரும் லோ கிளாஸ் மாதிரி இருக்காங்கன்னு சொல்ல, நீ எதுக்கு கவலைப்படாதடி, லோ குடும்பத்தோட பையனே இன்வைட் பண்ணியிருக்கேன், அவன் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான், சிங்கிளாக இருக்கான், அவனை எப்படியாவது கரெக்ட் பண்ணிடுறேன்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போவே இப்படி சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பி பார்க்க அந்த லோ குடும்பத்தோட பையன் கூட அவங்க அக்கா பேசிட்டு இருக்கா. அதை பார்த்தவொடனே இவ காண்டாயிட்டு, இவளுக்கு எவ்வளோ தைரியம் பாருங்களே, அந்த பையன் கூட பேசிட்டு இருக்கான்னு. இவ்வளோ பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஒன்னா பேசுறத போட்டோ எடுத்துட்டு இருக்கா. இவன் இப்படி பண்ணிட்டு இருக்க இந்த சைடு இந்த பார்ட்டியில் இன்னொரு பொண்ணை காட்டுறாங்க. இப்போ இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா, மேடம் நீங்கள் தானே ஃபூவோட பொண்டாட்டி, உங்க கூட கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்ல, இவ்வளோ ஓகேன்றா. நானும் அவர் கூட பிளைண்ட் டேட்டுக்கு வந்திருந்தேன், என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னார், ஆனால் இந்த அக்ரிமெண்ட்டுக்கு நான் ஒத்துக்கல, எனக்கு தெரிஞ்சு அவர் கண்டிப்பாக உங்களை அக்ரிமெண்ட் போட்டு தான் கல்யாணம் பண்ணியிருக்கணும், என்னை லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு, அதே மாதிரி அவரும் லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு, எதுக்காக அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, இந்த பேருக்காகவா, சரி சரி உங்களோட சீக்ரெட்டாகவே வச்சுக்கிறேன்னு இவ பேசிகிட்டு இருக்கா. இப்போ அந்த இடத்துக்கு அவளோட அம்மா தான் வராங்க. இப்போ இவங்க வந்து, எனக்கு ஒரு தங்கச்சியோட பர்த்டே, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டிருக்க, ஆர்டர் பண்ண ட்ரெஸ்ஸு போடணும்னு தெரியாதான்னு சொல்ல, நீங்கள் என்னைக்கு எனக்காக ட்ரெஸ்ஸை ஆர்டர் பண்ணியிருக்கீங்கன்னு இவ கேட்குறா. வாய மூடு, எல்லார் முன்னாடியும் தங்கச்சி மனத்தை வாங்குறதுக்காக தானே இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டு வந்திருக்கேன்னு சொல்ல, அம்மா இந்த பார்ட்டியில் என்ன ட்ரெஸ் போட்டு வரணும் போட்டு வரக்கூடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இல்லை சின்ன வயசுலேருந்து நீங்கள் சொல்லி வளர்த்தீங்களா, இப்போ மட்டும் வந்து கேள்வி கேட்டுட்ருக்கீங்கன்னு சொல்ல, என்னையே எதிர்த்து பேசுறியான்னு அவங்க அம்மா இவ்வளோ அறைய இது எல்லாத்தையும் இந்த பொண்ணு வீடியோ எடுத்துட்ருக்கா. இப்போ அவங்க அம்மா இப்படி அரைஞ்சிட்டு போக அதை பார்த்தோன்னா அங்கே உள்ள எல்லாரும் ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைடு கட் பண்ணால் நம்ம ஹீரோவை தான் கட்டுறாங்க. ஹீரோக்கு அந்த வீடியோவை அந்த பொண்ணை அனுப்பிச்சி வச்சுட்டா போல. அந்த வீடியோவை பார்த்தோன்னா ஹீரோ பயங்கர காண்டாயிட்டு, எனக்கு உடனே ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுன்னு சொல்ல, ஆனால் சார் நாளைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொல்ல, எந்த மீட்டிங்காக இருந்தாலும் உடனே கேன்சல் பண்ணுன்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் ஃப்ரெண்டு கூட தான் பேசிகிட்டு இருக்கா. சொந்த அம்மாவை இருந்துட்டு எப்படி எல்லாரும் முன்னாடி ஒன்று அடிக்கலாம், இந்த விஷயத்தை பற்றி உன் ஹஸ்பண்ட் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானேன்னு சொல்ல, இதை போய் அவர்கிட்ட எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது, அதுவும் அவர் எனக்காகலாம் பேசுவாரான்னு எனக்கு தெரியல, மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அவர் எப்படியும் திரும்ப வர்றதுக்கு 2-3 நாள் ஆகுன்னு சொல்லிட்டு இருக்க. இவ பேசி முடிக்கிறதுக்குள்ள அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்போ ஹீரோ வந்து அவளோட கண்ணத்தை பார்த்துட்டு சீக்கிரமாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுன்னு சொல்ல, இவ்வளோ ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணவுன்னு ஹீரோவில் அங்கேருந்து கூட்டு வந்துடுறான். பார்த்தா 2 பேரும் இவளோட வீட்டுக்கு தான் வராங்க. இப்போ ஹீரோ இவ்வளோ கூட்டிகிட்டு வந்து, என் மாமியார் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்க.
பார்த்தா அவங்க 2 பேரும் ஷாப்பிங் பண்ணிட்டு ஜாலியா வந்துட்டு இருக்காங்க. "வாங்க மாப்ள எப்ப வந்தீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எல்லார் முன்னாடியும் என் பொண்டாட்டிய நேத்து பார்ட்டில அறைஞ்சிருக்கீங்க. இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நீங்க குடுத்தே ஆகணும்னு" சொல்ல, அத பார்த்த உடனே இவ ரொம்ப ஷாக் ஆயிர்றா. "எதுக்காக என் பொண்டாட்டிய அறைஞ்சீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "மாப்ள நான் அவளோட அம்மான்றத மறந்து போயிட்டீங்களா? எனக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு" சொல்ல, "ஆனா அவ இப்போ உங்களோட பொண்ணு கிடையாது, என் பொண்டாட்டி. என் பொண்டாட்டி அறைஞ்சிங்கன்னா அது என் ஸ்டேட்டஸ்க்கு பெரிய பிரச்சனையாகும். உங்களுக்கு 3 நாள் டைம் தரேன். அந்த 3 நாளுக்குள்ள என் பொண்டாட்டி கிட்ட மன்னிப்பு கேட்கிறதா சொல்லி எல்லா பிரஸ் மீடியாலயும் நீங்க மன்னிப்பு கேட்கணும். இல்லைன்னா அதோட விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு வர, அதை பார்த்தோன்னா அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, "தயவு செஞ்சு மன்னிப்பு கேட்டுரு, இல்லைன்னா மாப்பிள்ள சும்மா இருக்க மாட்டாரு" அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த இடத்த விட்டு போக, அதை பார்த்தோன்னா அவங்க அம்மாவுக்கு பயங்கர கோவம் வந்துட்டு இருக்கு. இவளுக்கு எவ்வளோ தைரியம் மாப்பிள்ளை கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அவரை ஃபாரின்லேருந்து திரும்ப வர வச்சிருக்கா. பிஸ்னஸ் ட்ரிப் போயிருக்க தானே சொன்னாங்க. இப்போ இவ கம்ப்ளைண்ட் பண்ணதுனால தான் மாப்பிள்ளை வந்திருக்காரு. இவளுக்கு கொஞ்சம் கூட நன்றி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. அம்மா ஒருவேளை மாமா அக்காவை காதலிக்கிறாரோ அப்படின்னு சொல்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அது கனவுல கூட நடக்காதுன்னு இவங்க காட்டு கத்திட்டு இருக்காங்க. இப்போ அவங்க 2 பேரும் அவங்கள பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்க, "என்னங்க எனக்காக தான் திரும்ப வந்தீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா, இந்த விஷயத்தை பற்றி எதுக்காக நேற்று நைட்டு என்கிட்ட சொல்லலை, நீ நானே என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோன்றத மறந்துட்டியான்னு" கேட்க, "இல்ல மறக்கலன்னு" இவ சொல்றா. "அப்புறம் எதுக்காக என்கிட்ட சொல்லாம விட்டேன்னு" கேட்க, "உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் உங்ககிட்ட சொல்லலைன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோ அவ மண்டையில அடிக்க, இவ டக்குன்னு மறுபடியும் ஹீரோவோட மண்டையில சுண்டி விட்டுறா. "சாரிங்க, நான் வேணும்னு பண்ணல, டக்குன்னு என்னோட கை வந்துருச்சு, ஃபர்ஸ்ட் நீங்க தானே ஆரம்பிச்சு வச்சிங்கன்னு" சொல்லிட்டு இருக்க. "சரிவா வந்து கார்ல ஏறின்னு" ஹீரோவில் அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறான். இப்போ நைட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நடந்த கதை எல்லாத்தையும் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, உண்மையாவே உன் ஹஸ்பண்ட்க்கு 100% மார்க் கொடுக்கலாண்டி, உனக்காக இவ்வளோ தூரம் பேசியிருக்காரே, உண்மையாவே எனக்கு தெரிஞ்சு அவர் உன்னை காதலிக்கிறாருன்னு நினைக்கிறேன். எதுக்கும் அவர் மேல ஒரு கண்ணு வச்சுக்க. இன்னைக்கு பண்ண ஹெல்ப்புக்காக இன்னைக்கு நைட்டு எப்படியோ உங்க 2 பேருக்கும் நடுவில்ன்னு சொல்ல, "பூத வாய முர்றி, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் அப்புறமா பேசுறேன்" இவ ஃபோனை கட் பண்ணிடுறா. இப்போ இவளை பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்க்க தான் வரா. இப்போ ஹீரோவை பார்க்க வந்தவொடனே ஹீரோ ஒரு டாக்குமெண்ட் எடுத்து வைக்கிறான். அதை பார்த்தவொடனே ஒருவேளை இது டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டோ அப்படின்னு யோசிச்சுட்டு இவ என்னன்னு கூட படிச்சு பார்க்காம சைன் பண்ணிட்டு இருக்க. அது என்னன்னு படிச்சு பார்க்கலான்னு ஹீரோ கேட்க, "அதெல்லாம் வேண்டாம், அதை நீங்களே பார்த்துக்கிறீங்களா, நான் எதுக்காக படிக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு இவ போக பார்க்க, "ஒரு நிமிஷம் இல்லை, உன் கூட கொஞ்சம் தனியாக பேசணும்னு" ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை தூக்கி டேபிளில் உட்கார வச்சிடறான். "எங்க பாரு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த சம்பவம் நடந்தாலும் என்கிட்ட ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணுன்னு ஓகேவான்னு சொல்ல, ஆனால் உங்ககிட்ட சொன்னால் உங்கள் வேலை கெட்டு போயிடும், பாருங்க இந்த விஷயம் தெரிஞ்சதுனால உங்கள் பிஸ்னஸ் ட்ரிப்பே கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு" இவன் கிட்ட வந்துட்டு இருக்க. "கிஸ் பண்ணதான் வரானோ" அப்படின்னு இவ கண்ணை முடிக்கிறா. பார்த்தா ஹீரோ கிஸ் பண்ணல. ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு, போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்ல, இவ்வளோ ஓகேன்னு குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட எக்ஸிபிஷனுக்கு தான் வந்திருக்கா. இப்போ அந்த இடத்துல இவன் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கா. அந்த இடத்துல இவளோட எக்ஸும் இருக்கான். இப்போ அவனை பார்த்தவொடனே, அந்த பையன் பார்க்க ஹேண்ட்ஸமாக இருக்கான் பாருன்னு சொல்ல, இவ்வளோ பார்க்குறா. அவனை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் திரும்ப, அவனை பார்த்தீங்கன்னா இது என்னோட எக்ஸு தானே, பார்த்து எவ்வளோ நல்லாச்சு அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்க. இப்போ அந்த எக்ஸிபிஷன்லாம் முடிஞ்சு இவ்வளோ அவளோட ஃப்ரெண்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா அவளோட முகமே ரொம்ப சோகமாக இருக்கு. "ஏண்டி சோகமாக இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நல்லதா இருக்கேன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. சரிவா 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டே பேசலான்னு இவளுங்க 2 பேரும் சாப்பிட்றதுக்காக வராங்க. உனக்கும் ஹஸ்பண்ட்க்கு கல்யாணம் எவ்வளோ நாள் ஆகுது?" அப்படின்னு சொல்ல, 2 வருஷத்துக்கு மேல ஆச்சுன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. 2 வருஷத்துக்கு மேலாச்சா, என்ன குழந்தை பெற்றுக்காமையா இருக்கீங்கன்னு கேட்க, "ஆமா, ஆக்சுவலாக எனக்கும் அவருக்கும் நார்மலான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் கிடையாது. நான் அவரை காதலிக்க மாட்டேன், அதே மாதிரி அவரும் என்ன காதலிக்க மாட்டாரு. நாங்கள் 2 பேரும் வேற யாரையும் காதலிக்க கூடாது, அதுதான் எங்களோட டீல்னு சொல்ல, "என்னடி வித்தியாசமான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கு, எப்படியா இருந்தா என்ன, 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தானே வாழ்றீங்க, அப்படின்னா கண்டிப்பாக அவங்க 2 பேருக்கும் நடுவில் ஏதாவது ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்ல, "அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு" இவ கேட்குறா. "கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தரேன், அவசரப்படாதுன்னு" சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ ஓகேன்றா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நிறையா பார்சல் தூக்கிட்டு வந்துட்டு இருக்க. "இவ்வளோ எதுக்காக தூக்கிட்டு வர, சொல்லியிருந்தா நானே கீழே வந்து தூக்கிட்டு வந்திருப்பேல" அப்படின்னு சொல்ல, "இல்லை உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு தான் சொல்லலை" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்ல, நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்ல, இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்லாம் மாற்றினதுக்கப்புறம் ஹீரோவை பார்க்க தான் வரா. இப்போ ஹீரோ கிட்ட வந்து, "உங்களுக்காக ஒரு ஸ்வெட்டர் வாங்கினேன்னு" இவ ட்ரெஸ் எடுக்கலான்னு வர, அதுக்குள்ளேருந்து ஒரு கிளாமரான பொண்ணுங்க போடுற ட்ரெஸ்ஸு கீழே விழுந்துருது. அவளோட ஃப்ரெண்டு தான் இதை வாங்கி வச்சிருப்பா போல. அதை பார்த்தவொன்னே ஹீரோயின் அதை கையில் எடுத்து மறைச்சி வச்சுட்டு இருக்க. ஹீரோ இவ கொடுத்த ஸ்வெட்டரை போடுறான். "இந்த ஸ்வெட்டர் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனை பார்த்தீங்கன்னா, "இந்த பைஜாமாவை நீ எப்போ போட போற" அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் இப்படி கேட்டவனா இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவள் ஃப்ரெண்டு சொன்னதை பற்றி தான் யோசிச்சு பார்க்குறா. "உன் ஹஸ்பண்டை கரெக்ட் பண்ண இதை ட்ரை பண்ணி பாரு, கண்டிப்பாக ஹஸ்பண்ட் மனசுல உள்ளதை வெளியே சொல்லுவாருன்னு" சொல்லியிருப்பா. அதுக்காக தான் இந்த ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்துருப்பா. இப்போ அதை எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. இந்த ட்ரெஸ்ஸை எப்போ போட்டு காட்ட போறேன்னு ஹீரோ கேட்க, இவ்வளோ சரின்னு வேகமாக போய் போட்டுட்டு வரான். இப்போ அதை போட்டு வந்தவொடனே இவனை பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்க ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி அவளை கிஸ் பண்ணிட்டு இருக்க.
நீங்கள் கிஸ் பண்ணும்போதே என்னால் மூச்சே விட முடியலன்னு சொல்ல, இதுக்கு முன்னாடி உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை நீ கிஸ் பண்ணதே இல்லையா அப்படின்னு கேட்க, இல்லை அப்படின்னு இவ சொல்கிறா. இவ இப்படி சொன்னதை பார்த்தவொன்னே, நான் கிஸ் பண்ணுவேன், நீ அமைதியாக மூச்சு மட்டும் விடுன்னு சொல்லி ஹீரோ அவ்வளோ கிஸ் பண்ணிவிட்டு அவள் கூட நைட்டு ஒன்றா ஸ்டே பண்ணுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளுக்காக சாப்பாடு சமைச்சிட்டு வந்து கொடுக்க, இவ்வளோ அது எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கா. இந்த சாப்பாடு உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, நீங்கள் சமைக்கிற டேஸ்ட்டும் நல்லா இருக்குது, எனக்காக ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்காக இன்னும் கொஞ்சம் சாப்பாடு செஞ்சுட்டு வரேன்னு இவ போய் ஹீரோக்காக சாப்பாடெல்லாம் சமைச்சு எடுத்துட்டு வரா. பார்த்தா அதில் ஹார்ட் ஷேப்பில் போட்டு ஒரு பவுல் இருக்கு. இப்போ இந்த பவுலை ஹீரோ பார்த்தோன்னே, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது, சத்தியமாக நான் உங்களை காதலிக்கல, அதை வெளிப்படுத்துறதுக்காக தான் இந்த பவுலை எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, உண்மையாகவே என் மனசில் நீங்கள் இல்லை, நான் எப்போவும் உங்களை காதலிக்கவும் மாட்டேன்னு சொல்ல, அதை பார்த்தவொடனே ஹீரோ கோச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். ஆக்சுவலாக ஹீரோ கோச்சிக்கிட்டு போனது இவ காதலிக்க மாட்டேன்னு சொன்னதுக்காக. ஆனால் இவன் மனசுக்குள்ளே என்ன யோசிச்சிட்டானா, அக்ரிமெண்ட்டை மீறி அவருக்கு ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி இப்படி பவுலை எடுத்துகிட்டு வந்துட்டேனே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட சாரி கேட்கலான்னு கையில் பாலோட வந்துட்டுருக்கா. இவன் எப்படி வரதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, எங்கே பாரு, நான் உன் மேலே கோவமாலாம் இல்லை, இந்த இடத்த விட்டு போன்னு சொல்ல அவ்வளோ அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இவ போனதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா, நான் என் மனசில் உள்ள காதில் எப்படி அவகிட்ட சொல்கிறது, ஏன் இவன் என்னை விட்டு தள்ளி போகிறான்னு எனக்கு ஒன்றுமே புரியலை, என் கிட்ட வரும்போதெல்லாம் அவள் ரொம்ப பேனிக் ஆகுறா, ஒருவேளை நான் சொன்ன அக்ரிமெண்ட்னால இப்படியெல்லாம் பண்ணுறாளோ, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியலையே அப்படின்ற மாதிரி ஹீரோ குழம்பி போய் முழிச்சிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கா. அங்கே உள்ள பொண்ணுங்க எல்லாரும் இன்னொரு ஆளை பார்த்துட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா இவளோட எக்ஸ் தான் அந்த ஆஃபீஸ்க்கு வரான். அந்த ஆஃபீஸ்க்கு இவன் கிளைண்டாக வந்துட்டு இருக்கான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு அவன் போய் முக்கியமான மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்க. இப்போ மதியம் ஆகுது. மதியம் ஹீரோயின் நம்ம ஃப்ரெண்டு கூட சாப்பிடலான்னு வந்துட்டு என்ன யோசிக்கிறானா, ஐயோ இமெயில் சென்ட் பண்ண மறந்துட்டேன், நீ முன்னாடி போயிட்டு இரு, நான் சென்ட் பண்ணிட்டு வரேன்னு இவன் லிஃப்ட்டில் போகலான்னு வர பார்த்தா லிஃப்ட்டுக்குள்ளே இவளோட எக்ஸ் தான் இருக்கான். இப்போ அவன் இவ்வளோ பார்த்தவொன்னே உள்ளவான்னு சொல்ல இவ்வளோ லிஃப்ட்டுக்குள்ளே வரா. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா, எல்லாத்தையும் மறந்துட்டியான்னு கேட்க இவ அமைதியாக இருக்கா. கடந்த 2 வருஷமாக நீ ஃபோன் யூஸ் பண்ணவே இல்லையா, நான் உனக்கு மெசேஜ் பண்ணேன், ஆனால் நீ எந்த ரிப்ளைவும் பண்ணவே இல்லைன்னு சொல்ல, ஃபஸ்ட்டு விஷயம் ரிப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ரெண்டாவது விஷயம் அந்த சிம் நான் யூஸ் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால் வந்தவொடனே இவன் பேசிட்டு இருக்க. இந்த செடிவளோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா, ஏய் உன் ஹஸ்பண்ட் உன்னை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு போடின்னு சொல்ல இவ்வளோ ஹீரோவை பார்க்கறதுக்காக வந்துடுறா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா உனக்காக ஸ்பெஷலாக லஞ்ச் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இந்த சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்க இவ்வளோ இதை வாங்கிக்கிறா. அதான் லஞ்ச் கொடுத்துட்டீங்களா, நீங்கள் உடனே கிளம்புங்க, யாராவது பாத்திர போகிறாங்கன்னு சொல்ல யாரை பார்த்தா நமக்கு என்ன, நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமாம் புருஷன் பொண்டாட்டி தான், ஆனால் நீங்கள் பெரிய கம்பெனியோட ஓனர், நான் உங்கள் கூட சுற்றுறேன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக தப்பாக பேசுவாங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு இங்கே உள்ள எல்லாருக்கும் தெரியும், ஆனால் நீங்கள் தான் என்னோட புருஷன்னு யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. யார் எப்படி பேசினா நமக்கு என்ன, சரி ரொம்ப நர்வஸ் ஆகாத, நான் கிளம்புறேன்னு ஹீரோ போக இவன் போன கையோட அந்த இடத்துக்கு இவளோட எக்ஸு தான் வரான். இன்னைக்கு நைட்டு ஃப்ரீயாக இருந்தால் நம்ம 2 பேரும் டின்னருக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட, இல்லை நான் நைட்டு ஃப்ரீயாக இல்லை, ரொம்ப பிஸியாக இருக்கேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் பேசுகிறத ஹீரோ பார்த்தவொன்னே இப்போ அவன் ஹீரோயின் கிட்ட வரான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா ஈவினிங் நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன், மறக்காமல் வந்துடு அப்படின்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்கிறா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்படி பாசமாக பேசிட்டு போக, அந்த பணக்காரனுக்கும் உனக்கும் என்ன பேச்சு, அவன் இந்த ஊர்லேயே உள்ள நம்பர் 1 பணக்காரன், அவனுக்கும் உனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி கேட்க அவர் என்னோட புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவ போக பார்க்க, என்னது புருஷனா, பொய் சொல்லாத, என்னை வெறுப்பேற்றுறதுக்காக தானே இப்படி சொல்கிறேன்னு சொல்ல, லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்காத, உண்மையாகவே அவர் என்னோட புருஷன் தான் சொல்ல, அவனை கல்யாணம் பண்ணிட்டு நீ சந்தோஷமா இருக்கியா, ஊர் உலகத்துக்காக கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கையை கெடுத்துக்காதன்னு சொல்ல, உன்னை விட என் புருஷன் எவ்வளவோ நல்லவர், அவர் என்னை சந்தோஷமாக தான் வச்சிருக்காரு, தேவையில்லாமல் என் வாழ்க்கையில் குறுக்க வராதுன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வர அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது ஈவினிங் ஆகுது. ஈவினிங் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை பிக்கப் பண்ணி கூட்டு போகலான்னு வந்துட்டுருக்க. எவ்வளோ காரில் ஏறி உட்காந்துட்ருக்கா. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா எனக்கு நான் லிஃப்ட்டில் இருக்கும்போது ஒரு பையன் கூட பேசினேன், யார் அந்த பையன் அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் இப்போதைக்கு எனக்கு பாஸ் மாதிரி, என்னோட கிளைண்ட்டு, அது மட்டும் இல்லாமல் என்னோட எக்ஸும் அவன் தான் சொல்ல அதை பார்த்தோன்னா ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்துட்டுருக்கு. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிகிட்டு நேராக ஜுவல்லரி கடைக்கு தான் வந்திருக்கான். எதுக்காகன்னு பார்த்தா 2 பேரும் கல்யாண மோதிரம் வாங்குறதுக்காக. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா உடனே இவளுக்காக கல்யாண மோதிரம் வாங்கி அவள் கையில் போட்டு விட இவ்வளோ ஹீரோவோட கையில் இன்னொரு கல்யாண மோதிரத்தை போட்டு விடுறா. 2 பேரும் கல்யாண மோதிரத்தை மாற்றிக்கிறாங்க. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் அவளோட வீட்டில் இருந்துட்டுருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ கட்டி பிடிச்சிட்டு அவள் கழுத்தில் கிஸ் பண்ணிகிட்ருக்க. என்னங்க கழுத்தில் மட்டும் கிஸ் பண்ணாதீங்க, கூட வேலை பார்க்குறவங்க பார்த்தாங்கன்னா அவ்வளோதான் கலாய்ச்சி தலையிடுவாங்கன்னு சொல்ல, சரி கிஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி இவனை பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு அவள் கூட ஒன்றா ஸ்டே பண்ணுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ட்ரிப்காக கிளம்பிட்டுருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சந்தோஷமாக சொல்ல, நான் பிஸ்னஸ் ட்ரிப் போனால் உன் முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் இருக்குது, நான் வெளில போகிறதுல அவ்வளோ சந்தோஷமான்னு
கேட்க அதை பார்த்தோன்னே இவளுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு முன்னாடி அவளை கிஸ் பண்ணிட்டு ஐ மிஸ் யூன்னு சொல்லிட்டு போக இவ்வளோ ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. லண்டனில் இப்போ என்ன டைம்னு கூட தெரியலையே, அவருக்கு மெசேஜ் பண்ணால் நல்லா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்க. இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்போ அவன் வந்து மேடம் சார் உங்களுக்காக இந்த வாட்ச் வாங்கினாரு அப்படின்னு சொல்லி கொடுக்க அவ்வளோ இந்த வாட்சை வாங்கி அவள் கையில் கட்டிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து ஹீரோக்கு தான் சென்ட் பண்ணிட்டு இருக்கா. இந்த வாட்ச் உன் கைக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு ஹீரோவை ரிப்ளை பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் பொண்ணு தான் வரா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா பாஸை யாரு கூட இவ்வளோ சின்சியராக மெசேஜ் பண்ணுறாருன்னு தெரியலேன்னு இவன் எட்டி பார்த்துட்டு இருக்க. என்ன இங்கே நிற்கிற, ஏதாவது சொல்லுமான்னு சொல்ல, இல்லை சார் கிளைண்ட்டுக்கு கிஃப்ட் ரெடி பண்ணிட்டேன் ஓகேவான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இது ஒரு சின்ன விஷயம், அதை கூட என்கிட்ட தான் கேட்பியா, நீயே சூஸ் பண்ணிக்க, அந்த இடத்த விட்டு போன்னு சொல்ல அவ்வளோ அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டு கூட முக்கியமான மீட்டிங்கில் இருந்துட்டு நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வர அவனோட அசிஸ்டன்ட் பொண்ணு தான் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஹீரோனுக்கு வீடியோ கால் பண்ணி பொண்டாட்டி என்ன பண்ணிகிட்ருக்க, தூங்கிட்டியா, அவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனான்னு சொல்ல, இல்லை காலையில் 5 மணி ஆகுது, இவ்வளோ சீக்கிரம் கால் பண்ணியிருக்கீங்க, உங்களை பார்த்தா நார்மலாக இருக்க மாதிரி இல்லையே, ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்க ஹீரோவா ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். சாரி பொண்டாட்டி, உன்னை தூக்கத்துலேருந்து எழுப்பிட்டேன், நல்லா ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளோ ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோவுக்கிட்ட பேசி முடிச்சதுக்கப்புறம் இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா பாஸ் உங்களை ரூமை கூட்டு போகிறேன் வாங்கன்னு சொல்லி ஹீரோவோட கையை பிடிக்க ஒழுங்கா கையை எடுத்துட்டு தள்ளிப்போ, ரூமை விட்டு வெளியே போடு அப்படின்னு சொல்ல அவ்வளோ அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுறா. இப்போ அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளுக்கு தான் கால் பண்ணுறான். இப்போ அவளுக்கு கால் பண்ணி சாரி போதையில் உனக்கு தெரியாமல் கால் பண்ணி உன்னை டார்ச்சர் பண்ணிட்டேன், எனக்கு உன்னை பார்க்கணும் போல தோணுச்சா அதை அப்படி பண்ணிட்டேன்னு சொல்ல பரவாயில்ல இருக்கட்டுங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னு இவ சொல்லிட்டு இருக்க. சாரி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபோனை கட் பண்ணுறான். இப்போ இந்த சைடு இந்த அசிஸ்டன்ட் பொண்ணை தான் காட்டுறாங்க. இப்போ அவர்கிட்ட மேனேஜர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எங்க பாரு லாஸ்ட் டைம் நீ பாஸுக்கிட்ட என்ன பண்ண பார்த்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அவரை விட்டு தள்ளி போகிறது தான் நல்லது, இன்னொரு தடவை ஏதாவது கிறுக்குத்தனை பண்ணனா பாஸு கண்டிப்பாக சும்மா விட மாட்டாருன்னு சொல்ல இவ்வளோ பார்த்தீங்கன்னா முறைச்சு பார்த்துட்டு அமைதியாக அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ இந்த சைடு கட் பண்ணால் நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவளை பார்த்தீங்கன்னா அவள் கூட வேலை பார்க்குற எல்லாரும் கூடவோ டின்னர் வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல இவளோட எக்ஸுமே இருந்துட்டு இருக்கான். ஆக்சுவலாக இவளோட தங்கச்சி ஹீரோவோட கசின்னு எல்லாருமே ஒன்றா தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, ஆனால் வேற வேற டிபார்ட்மெண்ட்டு. இப்போ இவங்க எல்லாரும் ஒன்றா தான் டின்னருக்கு வந்திருக்காங்க. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளியே வந்துட்டுருக்க. வெளியில் இவன் தான் நிற்கிறான். இப்போ அவன் என்ன சொல்கிறானா, எங்கள் பாரு நான் சொல்கிறத கேளு, நீ தப்பான முடிவு எடுத்துட்ட, அந்த முடிவை திருத்திக்க ட்ரை பண்ணுன்னு சொல்லு, என் வாழ்க்கையை பற்றி நீ கவலைப்படாத, என் வாழ்க்கையில் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல இப்போ அவன் இவளோட காலை பார்க்குறான். ஒரு லேஸ் கலண்டருக்கு பாரு நான் மாட்டி விடுறேன்னு சொல்லி அவன் மாட்டி விட்டுட்டுருக்க. அந்த இடத்துக்கு இவளோட தங்கச்சிக்காரி தான் வரா. இவங்க 2 பேரும் இப்படி இருக்கிறத பார்த்தவொன்னே அவள் ஃபோட்டோ எடுத்துட்டு அமைதியாக அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ ஹீரோயின் அந்த பார்ட்டி ஹால்குள்ளே வந்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் மேலே தண்ணியை ஊற்றி விட்டுட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் அண்ணனை ஸ்டடீஸ் பண்ணது பார்த்தாதுன்னு புதுசாக வந்திருக்க கிளைண்டையே ஸ்டடீஸ் பண்ணுவேன்னு அவளை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்க. நீ இந்த அளவுக்கு மோசமாக இருப்பேன்னு நாங்கள் யாரும் எதிர்பார்க்கலன்னு இவளோட பாஸ் இவளை பற்றி தப்பாக பேசுகிறான். இப்போவே இப்படி பேசிகிட்டு இருக்க. அவளோட எக்ஸை பார்த்தீங்கன்னா எதுக்காக அவளை பற்றி தப்பாக பேசுகிறீங்க, அவளே நாலு ஸ்கூலில் ஒன்றா படித்தோம், எங்களுக்கு முன்னாடியே தெரியும், அதனால தான் அவகிட்ட பேசிட்டு இருந்தேன், ஷூலே சவுண்ட் இருந்துச்சு அதை கட்டி விட்டேன், இதை போய் தப்பாக பேசுகிறீங்க, நீங்களா மனுஷங்களா அப்படின்னு சொல்லி அவன் எல்லாருக்கும் புரிய வச்சுட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னு தான் இவளுக்கு நிம்மதியாக இருக்குது. இப்போ இந்த சைடு கட் பண்ணால் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இப்போ ஹீரோவனோட ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்க. இவன் ஷூலேஸ் கட்டி விட்ட ஃபோட்டோவை ஹீரோக்கு அமுச்சு விட்டுறாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்துட்டுருக்கு. இப்போ ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோக்கு தான் கால் பண்ணுறா. இப்போ ஹீரோக்கு கால் பண்ணி இன்றைக்கி நான் என் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க கூட பார்ட்டிக்கு போயிருந்தேன், அந்த பார்ட்டியில் என்னையும் என் எக்ஸையும் ஒன்றா சேர்த்து ஃபோட்டோ எடுத்துட்டாங்கன்னு சொல்ல உனக்கும் அவனுக்கு என்ன சம்மந்தம், 2 பேருக்கு நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கும் அவனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அது எல்லாமே முடிஞ்சு போன ஒன்று, உங்களை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு மட்டும்தான் உண்மையாக இருக்கேன், உங்களுக்கு நல்ல பொண்டாட்டியாக இருக்கணும்னு பார்க்குறேன், அவ்வளோதான், மற்றவங்க பேசுகிறத நம்பிட்டு நம்மளோட ரிலேஷன்ஷிப்பில் விரிசல் விராமல் இருந்தால் அதுவே எனக்கு போதும், நீங்கள் என்னை நம்பினீங்கன்னா அதுவே போதும்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் ஹீரோ கிட்ட பேசி முடிச்ச கையோட அவளுக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் கால் பண்ணுறா. இப்போ அப்படியே கட் பண்ணால் அந்த சைடு அவள் ஃப்ரெண்டு தான் காட்டுறாங்க. என்னடான்னு பார்த்தா அவள் ஃப்ரெண்டோட காரை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு போல். ஆப்போசிட்டில் வந்தவன் அவள் ஃப்ரெண்டு போட்டு கிளின்னு கிழிச்சிட்டு இருக்கான். என் காருக்கான காசு யார் தரது, ஒழுங்காக என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டு போன்னு சொல்லி திட்டிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயினும் வந்துடுறா. இப்போ இவ்வளோ பார்த்தவொன்னே அண்ணி இங்கே என்ன பண்ணுறீங்க, இந்த பொண்ணு உங்களோட ஃப்ரெண்டான்னு சொல்ல இவ்வளோ ஆமான்னு சொல்கிறான். அந்த பையன் வேறு யாரும் கிடையாது, ஹீரோவோட ஃப்ரெண்டு தான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வேணா அந்த பொண்ணு சும்மா விடுறேன், ஆனால் கொடுக்க வேண்டிய காசை கொடுத்து தான் ஆகணும், 20% வேணா டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு தான் கால் பண்ணுறா. இப்போவே ஹீரோக்கு கால் பண்ணி என்னங்க எனக்கு ஒரு பிரச்சனை, என் ஃப்ரெண்டோட காரை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவள் இடிச்சது உங்களோட ஃப்ரெண்டு தான், நீங்களே அவர்கிட்ட பேசுங்களேன்னு சொல்லி ஃபோனை கொடுக்க ஹீரோவை அவனை சமாதானப்படுத்திடுறான். அண்ணி இதுக்காக அண்ணனுக்கு கால் பண்ணுங்க,
இருக்காங்க, நானே பார்த்துட்டு இருப்பேன்ல. சரி சரி விடுங்க, இதை நான் பெருசாலாம் எடுத்துக்கலன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட ஒரு வழியா ஹீரோ இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சிடறான். இப்போ அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு ஹீரோவை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கா. ஆக்சுவலாக ஹீரோ ஃபாரின் ட்ரிப் போறேன்னு சொல்லிட்டு சர்ஜரி பண்ணுறதுக்காக தான் ஃபாரின் வந்திருப்பான். அவனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, அந்த விஷயம் கேள்விப்பட்டு இவ ஃபாரின்க்கு கிளம்பி வந்துட்டு ஹீரோக்கு தான் கால் பண்ண. அந்த கால் அவளோட அசிஸ்டன்ட் தான் அட்டன் பண்ணுறா. இப்போ இவளை பார்த்தீங்கன்னா நான் ஃபாரின்க்கு வந்துட்டு இருக்கேன், என்னை பிக்கப் பண்ணுறதுக்கு கார் அனுப்புன்னு சொல்ல, மேடம் நான் சார் கூட இருந்துட்டு இருக்கேன், அவருக்கு சர்ஜரி நடக்கும்போது கண்டிப்பாக நான் கூட இருக்கணும், உங்களை பிக்கப் பண்ண என்னால் வர முடியாதுன்னு சொல்ல, சரி அட்ரஸை சென்ட் பண்ணுன்னு ஹீரோயின் சொல்லிடுறா. இப்போ இவ இப்படி ஃபோன் பேசிட்டு வந்துட்டு இருக்கா. மேனேஜர் பார்த்தீங்கன்னா எங்க பாரு நீ பண்ணுறது ரொம்ப தப்பு, நீ இப்படியெல்லாம் சாரை கரெக்ட் பண்ண பார்த்தேன்னு வச்சுக்க, கண்டிப்பாக உன்னோட வேலையே உன்னை விட்டு போயிடும், ஒழுங்காக நடந்துக்க இல்லைன்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்ல, சாரோட அசிஸ்டண்டாக இருக்கிறது தான் ஏன் வேலை, அதை போய் நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க, மற்றபடி எதுவோ கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இந்த சைடு நம்ம ஹீரோவை தான் கட்டுறாங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு இருக்க, அவனை பார்க்க கரெக்டாக ஹீரோயின் வந்துடுறா. நீ எப்படி இந்த இடத்துக்கு, எனக்கு சர்ஜரி பண்ண போகிற விஷயம் உனக்கு தெரியுமான்னு கேட்க, ஆமாம் தெரியும், எதுக்காக என்கிட்ட உண்மையை மறைச்சிங்க, சொல்லியிருந்தா நானும் உங்கள் கூட வந்திருப்பேன்ல, ஒரு வேளை என்கிட்ட சொல்கிறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லைனா நான் தாராளமாக இந்த இடத்த விட்டு போயிடுறேன்னு இவ போக பார்க்க ஹீரோவளோட கையை பிடிச்சிடுறான். உண்மையாகவே நீ வந்தது எனக்கு சர்ப்ரைஸாக இருக்குது, அதனால தான் இப்படி கேட்டேன், என் கூடவே இருன்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு சொல்லி ஹீரோ பக்கத்தில் உட்காந்துக்கிறா. உன்னை பார்த்த உடனே என்னோட நம்பிக்கை கொஞ்சம் அதிகமாயிடுச்சின்னு சொல்ல, நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அப்படி இருக்கிறப்ப இதை எதுக்காக சொல்லாமல் மறைச்சிங்க, என்கிட்ட சொல்லியிருந்தா நான் முன்னாடியே உங்கள் கூட வந்திருப்பேல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பரவாயில்ல இருக்கட்டும் விடுன்னு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் வெளியே வந்து அவள் ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இந்த செக்ரட்டரி தான் வரா. இப்போ அவள் வந்து சாரி மேடம் என்னால் உங்களை பிக்கப் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருக்க, நான் வரேன்னு உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன், ஆனாலே என்னை பிக்கப் பண்ண வரல, என் ஹஸ்பண்டை பார்த்துக்கிறதுக்கும் நீ இல்லை, அப்போ என்ன வேலை தான் நீ இங்கே பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, மேடம் கம்பெனியில் நிறைய பிரச்சனை, நான் அதை பார்த்துட்டு இருந்ததில் ரொம்ப பிஸியாக இருந்தேன், மற்றபடி சில்லற வேலைக்கெலாம் என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு பயங்கர கோவம் வருது. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா மேடம் சார் ரூமுக்கு வர சொல்லி முன்னாடியே மெசேஜ் போட்டார், நான் போய் அவரை பார்த்துட்டு வரேன்னு சொல்ல, அவரோட ஃபோன் ஏன் கையில் தான் இருக்கு, ஏன் புருஷன் உனக்கு மெசேஜ் பண்ணாரா, இந்த மாதிரி வேலையெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா வேலையை பார்த்தா நல்லா இருக்கும், இல்லைனா கம்பெனியை விட்டு துரத்திடுவேன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹீரோக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து ஊட்டி விட்டுட்டு இருக்க, ஹீரோவோட அசிஸ்டண்ட்டை பார்த்தீங்கன்னா சாருக்கு இவரோட பொண்டாட்டியை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு போல, சரி சரி இந்த விஷயத்த வெளியே சொல்லாமல் தான் மனசுக்குள்ளே மறைச்சி வச்சுட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி வச்சுட்டு, சார் நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட அசிஸ்டண்ட்டை வேலையை விட்டு தூக்கிட்டேன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே இவ ஷாக் ஆகிறா. சாரி பொண்டாட்டி உன்னை ஏர்போர்ட்டில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேல அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா சர்ஜரி நல்லபடியாக முடிச்சு இப்போ நான் நல்லா தானே இருக்கேன், என் கூட உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசினா நல்லா இருக்குன்னு சொல்ல, எவ்வளோ சரின்னு ஹீரோ பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கா. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா எனக்கு உனக்கு கிஸ் பண்ணும்போதெல்லாம் என் ஹார்ட்டு வெளியே வர மாதிரி இருக்கும், என்னன்னே தெரில ஹார்ட் பீட் கூட ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்ல, இது எல்லாருக்கும் நடக்கிறது தானேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஆனால் என்னன்னு தெரில நம்ம விஷயத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக நடக்குதுன்னு இவன் ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அப்படியே கொஞ்ச நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க ஹீரோவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வர, அந்த இடத்துல பனி பொழிஞ்சிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஸ்னோ வருது, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்ல, ஆமாம் லண்டனில் இது பனிக்காலம் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. நைட் இவங்க 2 பேரும் ப்ரைவேட்டாக டின்னர் சாப்பிட்லான்னு சூப்பராக ரெடி ஆகிட்டு வந்துட்டுருக்க, அந்த இடத்துல பனி பெய்யுது. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த பனி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குல்லன்னு சொல்ல, 2 பேரும் வெளியே போய் பார்க்கலான்னு 2 பேரும் வெளியே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவன் இப்படி என்ஜாய் பண்ணுறதை பார்த்தோன்னே ஹீரோவில் தூக்கிட்டு பெட்ரூம்க்கு வந்துடுறான். எல்லாரும் எனக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து நல்லபடியாக வந்ததுக்காக, நீ எனக்கு கிஃப்ட் தரலேன்னு சொல்ல, நம்ம ஊருக்கு திரும்ப வந்தவொடனே தரலான் இருந்தேன், இப்போவே கிஃப்ட் கேட்டால் எப்படிப்பா அப்படின்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்றா ஸ்டே பண்ணுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை ஊருக்கு தான் வழி அனுப்பி வைக்கிறான். நீ நல்லபடியாக போயிட்டு வா, நான் என்னோட ஒர்க்லாம் முடிச்சுட்டு வரேன்னு சொல்ல, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நான் காத்துட்ருப்பேன், சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு அவளை இந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துட்டேன். இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஒர்க்கில் ரொம்ப பிஸி ஆகிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் அவளோட ஊருக்கு கிளம்பி வந்ததுக்கப்புறம் அவள் ஃப்ரெண்டு கூட தான் சுற்றிட்டு இருக்கா. இப்போ அவளோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா, ஏண்டி நீங்கள் 2 பேரும் பண்ணுறதை பார்த்தா 2 பேரும் காதலிக்கிறீங்க போல, உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாண்டி நான் அவரை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதை பார்த்தோன்னா அவ ஷாக் ஆகிறா. ஏண்டி நீங்கள் போட்ட அக்ரிமெண்ட்டு என்ன ஆகுறது, இந்த விஷயம் புருஷனுக்கு தெரிஞ்சா எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு இருக்க, அதை நினச்சதான் எனக்கு பயமாக இருக்குது, ஆனால் அவரை காதலிக்கிறத நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு இவளுக்கு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காளுங்க. இப்போ ஷாப்பிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ட்ரிப்காக தான் வந்துட்டு இருக்காங்க. இப்போ அவள் ஃப்ரெண்டு கூட வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல இவளோட எக்ஸு தான் வரான். இப்போ அவனை பார்த்தோன்னே இவன் வந்து முன்னாடி உட்காந்துட்டு இருக்கா. அவன் ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கான். இவன் இப்படி உட்காந்ததை பார்த்தோன்னே இவளுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் ஞாபகம் வருது. இவங்க 2 பேரும் ஸ்கூல் படிக்கும்போது காதலிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க அம்மா அதே ஸ்கூலில் தான் டீச்சராக இருந்திருப்பாங்க. அவங்க அம்மா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த பொண்ணை காதலிக்கிறனாலும் லைஃப்க்கு பெரிய பிரச்சனை வரும்னு சொல்ல, அம்மா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக டாப் யூனிவர்சிட்டியில் நான் செலக்ட் ஆகவே தீருவேன்னு இவன் அவங்க அம்மா கூட
பேசிட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் தான் அவங்க 2 பேருக்கும் பிரேக்கப் ஆயிருக்கும். அது எல்லாத்தையும் தான் இவ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்ப இவங்க எல்லாரும் அவங்க வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர அவளுக்கு ஹீரோ தான் கால் பண்றான். பொண்டாட்டி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, நாங்க பிசினஸ் ட்ரிப்காக ஒரு கம்பெனிக்கு வந்திருக்கோம். இப்பதான் இங்க வந்திருக்கோம். நாளைக்கு காலையிலக்குள்ள வந்துருவோன்னு இவ பேசிட்டு இருக்க. அவளுக்கு கால் ஸ்லிப் ஆகிருது. அதை பார்த்த உடனே இவளோட எக்ஸை பார்த்தீங்கன்னா, உன் காலில் அடிபட்டிருக்கு பாரு, வா உன்னை தூக்கிட்டு வரேன்னு அவன் தூக்கிட்டு போயிட்டு இருக்க. ஒழுங்கா இறக்கி விட்றா, நான் நல்லதா இருக்கேன்னு இவ கத்திட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் கார்ல உட்காந்துட்டு இருக்க. ஹீரோ மறுபடியும் கால் பண்றான். என்னாச்சு, உன்னை யாரு தூக்கிட்டு போனதுன்னு சொல்ல. என்னோட கால் சுளுக்கிருச்சு, என்னால நடக்க முடியல, இந்த பையன் தான் தூக்கிட்டு வரான், நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கேன்னு இவ எல்லா டீட்டெயிலையும் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் உட்காந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்போ ஹீரோ அவனை பார்த்து என்ன சொல்றானா, என் பொண்டாட்டி ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்ததுக்காக ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா இவளோட எக்ஸா அமைதியாக அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு 2 பேரும் அவங்களோட ரூமில் தான் இருக்காங்க. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா, எங்க பாரு, என் பொண்டாட்டி அவன் எக்ஸு கூட பேசுகிறத பார்த்து என்னால் சந்தோஷமாலாம் இருக்க முடியாது. எனக்கு உண்மையாகவே ரொம்ப பொறாமல் வந்துட்டுருக்கு, கோவம் வந்துட்டுருக்கு. என்னோட ஃபீலிங்ஸ் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இவ்வளோ ஆமான்ற மாதிரி மண்டையாட்டிட்டு இருக்கா. நீ பண்ண தப்புக்கு கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது. வீக்லி 4 டைம்ஸ் என் கூட ஒன்றா இருக்கணும்னு சொல்ல, என்னது 4 டைம்ஸா? 4ன்றது ரொம்ப அதிகம் மாதிரி தெரில, வேணா நம்ம 3ஆ மாற்றிக்கலாமான்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் முடியாதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் காரில் ஏறி வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. அவளுக்கு அவள் ஃப்ரெண்டு தான் கால் பண்ணுறா. அந்த கால் வந்தோடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போக வேண்டாம், அந்த கிளப்புக்கு போங்கன்னு அவள் கிளம்பி கிளப்புக்கு வந்துட்டு இருக்க. அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய சரக்கு அடிச்சுட்டு ஒப்பாரி வச்சுட்டு இருக்காளுங்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, என்னடி ஆச்சு, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு பிரேக்கப் ஆகி போயிடுச்சுடி, அதனால தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கோம். நான் அழகான பசங்களை ஆர்டர் கொடுத்துருக்கேன், அவங்க எல்லாரும் வந்துருவாங்கன்னு சொல்ல, பார்த்தா 3 க்யூட்டான பசங்க அந்த இடத்துக்கு வராங்க. இப்போ அவங்கள பார்த்தோன்னே இவன் அந்த இடத்த விட்டு ஓடி வந்துட்டு ஹீரோக்கு தான் கால் பண்ணுறா. என்னங்க, என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை, நான் இந்த இடத்துல தான் இருக்கேன், நான் வர லேட் ஆகும், நீங்கள் தூங்குங்கன்னு சொல்ல, ஆல்ரெடி மணி 1 ஆயிடுச்சு, இன்னும் வர லேட் ஆகுமான்னு ஹீரோ கேட்க, இவ்வளோ ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயினை பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு எல்லாரும் வந்து தொலைங்கடி அப்படின்னு சொல்லி அவளுங்களை கூட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு இவ பக்கத்தில் அந்த பையன் உட்காந்ததை ஹீரோக்கு யாரோ வீடியோ எடுத்து அமிச்சிட்டாங்க. அதை பார்த்த உடனே ஹீரோ காண்டாயிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா இன்னும் தூங்காமல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க. அதை பார்த்தோன்னே ஹீரோவில் முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். ஏண்டி, என்னை விட்டுட்டு கிளப்புக்கு போய் நீ பசங்க கூட ஜாலியாக சுற்றிட்டு இருக்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலைன்னு சொல்ல, அந்த பசங்களை ஆர்டர் பண்ணது நான் கிடையாது, என் ஃப்ரெண்டு தான், அவள் மனசு உடச்சு போய் ஏதோ ஆர்டர் பண்ணிட்டா, மற்றபடி எனக்கும் அந்த பசங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் ஃப்ரெண்டு கூட தான் பேசிகிட்டு இருக்கா. உங்ககிட்ட ஒரு டவுட்டு கேட்கணும், என் ஹஸ்பண்ட் என் கூட ஒன்றா இருந்துகிட்டே இருக்காரு, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அவர் என் கிட்ட வர விடாத மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல, என்னடி இப்படி ஒரு கேள்வி கேட்குற, உன் ஹஸ்பண்ட் உன் கூட ஒன்றா இருக்காரு, அதுக்கு காரணம் அவருக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, உண்மையாவ சொல்கிறேன்னு இவ கேட்க. அவ்வளோ ஆமான்னு சொல்கிறா. உன் மேலே காதல் அதிகமாக இருக்கிறனால தான் உன் கூட ஒன்றா இருக்காரு, இது கூட உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஆளுங்க தான் வராங்க. இப்போ இவங்க வந்து, பாஸ் உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்டாருன்னு சொல்ல, சரி அந்த இடத்துல வச்சுட்டு போங்கன்னு இவ சொல்ல, அவங்களும் வச்சுட்டு போகிறாங்க. இப்போ அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் அந்த ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்க. பார்த்தா அது எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் போல். அதை பார்த்தோன்னே உண்மையாகவே ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவர், எங்களுக்கெல்லாம் வேற வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இவ ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலான்னு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு காஸ்ட்லியான கார் தான் வருது. அந்த காரை பார்த்தோன்னே, இவளை கூப்பிட்றதுக்கு காஸ்ட்லியான கார் வந்திருக்கு, ஒருவேளை வயசான பணக்காரனை கட்டிக்கிட்டாலோ அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள எல்லாரும் பேசிகிட்டு இருக்க. பார்த்தா காரை விட்டு ஹீரோ தான் இறங்கி அவளை கூட்டு போகிறான். அதை பார்த்தோன்னே, அவளோட புருஷ பார்க்க சூப்பர் ஹேண்ட்ஸமாக இருக்கான் பாருன்னு அவளுங்க எல்லாம் வாயை பொழந்துட்டு பார்த்துட்டு இருக்காளுங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு தான் தூங்கிட்டு இருக்கா. இப்போ அவள் ஃபஸ்ட்டு எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு இருக்க. அந்த இடத்துல கபோர்டில் ஏதோ ஒரு பேப்பர் இருக்கு. என்ன பேப்பர்னு பார்த்தா டைவர்ஸ் பேப்பர் தான். அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, அவர் என்னை காதலிக்கிறாருன்னு தப்பாக புரிஞ்சிட்ருக்கேன், ஆனால் அவர் எப்போவும் அவரோட அக்ரிமெண்ட்டில் கரெக்டாக இருந்திருக்காரு, நான் தான் என் மனசில் தப்பான ஆசையை வளர்த்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட தான் வரா. நான் என்னோட வளர்த்த அம்மா அப்பாவை பார்க்க போகலான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, சரி பார்த்து போயிட்டு வா அப்படின்னு ஹீரோவும் வழி அனுப்பி வச்சிட்ருக்க. ஏன் பார்க்க ஒரு மாதிரி இருக்கா, என்னாச்சுன்னு தெரில, ஒருவேளை இந்த அக்ரிமெண்ட்டை பார்த்ததுனால அவள் சோகமாக இருக்காளோ அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்ருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளை வளர்த்த அம்மா அப்பாவை பார்க்குறதுக்காக வந்திருக்கா. அம்மா அப்பா, நான் அவங்க 2 பேரையும் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி இவங்களை பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது பூனைக்குட்டிக்காக ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கா. உனக்காக நான் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு, இது கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும்னு இவ பேசிட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னே ஹீரோவில் ரொம்ப கூட்டு வந்துடுறான். பூனைக்கு மட்டும் கிஃப்ட் வாங்கிட்டு வர, எனக்கு கிஃப்ட் இல்லையா அப்படின்னு சொல்லி அதில் கட்டி பிடிச்சிட்டு அவளை கிஸ் பண்ணிட்டு இருக்க. சும்மா இருங்கங்கன்னு இவ சொல்றா.
இப்போ அவங்க 2 பேரும் இப்படி பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு அவளோட அப்பா தான் கால் பண்றாரு. இப்போ அவங்க அப்பா கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்ல, இவளும் அவங்க அப்பாவ பார்க்கறதுக்காக வந்துடுறா. பார்த்தா அவங்க அப்பா மறுபடியும் அந்த கம்பெனி டீல ஓகே பண்ண சொல்லி இவள போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. இவ முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ அவ இப்படி வெளியே வந்துட்டு இருக்கா. அவளை கூப்பிடுறதுக்கு ஹீரோ தான் வரான். இப்போ அவங்க 2 பேரும் கார்ல உட்காந்துட்டு இருக்க. இவள பார்த்தீங்கன்னா அந்த கார்ல டிஷ்யூ எடுக்கலான்னு வர, அதுல ஒரு பொண்ணோட லிப்ஸ்டிக் தான் இருக்கு. அதை பார்த்த உடனே இவ எதுவும் பேசாம இருக்க. இந்த லிப்ஸ்டிக்கை பார்த்து எந்த கேள்வியும் கேட்காம இருக்கு அப்படின்னு சொல்ல, நான் இதுக்காக உங்ககிட்ட கேள்வி கேட்க போறேன். எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. நீங்களும் நானும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணோமே, அந்த அக்ரிமெண்ட்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பணும்னு இருக்கு. நான் உங்களை முழுசா நம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த லிப்ஸ்டிக் கண்டிப்பா என்னோடது கிடையாது. எப்படி வந்துச்சுன்னு நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சு சொல்றேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸு கூட ஒண்ணா உட்காந்து கிளப்ல சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா என் கார்ல பொண்ணுங்க லிப்ஸ்டிக் எப்படிடா வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, டேய் மச்சான் உன் கார் அன்னைக்கு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் ஓட்டிட்டு போனான். அவளோட லிப்ஸ்டிக் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு புரியுது. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா நேரா அவனோட பொண்டாட்டியை பார்க்க தான் வரான். இவன் இப்படி வந்துட்டு இருக்கா. அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்தீங்கன்னா ஏய் பொண்டாட்டி தப்பா நினைச்சிருவாளோன்னு எப்படி பதறான் பாடுறா. கண்டிப்பா இவன் அவன் பொண்டாட்டியை காதலிக்கிறான் அப்படின்னு இவனுங்க எல்லாம் கலாய்ச்சி பேசிட்டு இருக்க. இப்போ இந்த சைடு ஹீரோனை பார்க்க வந்துடுறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை கட்டி பிடிச்சிட்டு, நான் உனக்கு என்னைக்கு துரோகம் பண்ணல. அந்த லிப்ஸ்டிக்கு என் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டோடது. அந்த பொண்ணு அன்னைக்கு என் காரை ஓட்டிட்டு போயிருக்கா. அப்பதான் அந்த லிப்ஸ்டிக் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். இதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. நீங்க எனக்கு துரோகம் பண்ண மாட்டீங்க நம்புறேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோ அவளை பாசத்தோட பார்த்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவங்க 2 பேரும் பாட்டியை பார்க்க வந்துட்டு இருக்க. பார்த்தா ஹீரோவோட தங்கச்சியோட பாய் ஃப்ரெண்ட் இவளோட எக்ஸை தான் கூட்டிட்டு வந்து இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அதை பார்த்தவொடனே இவங்க 2 பேரோட முகமே மாறி போயிருது. இப்போ அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனை கூட்டிட்டு தனியா வந்துடுறான். எங்க பாரு ஒழுங்கா என் தங்கச்சி கூட பிரேக்கப் பண்ணிட்டு போயிரு. அவ என்னதான் என் கசினா இருந்தாலும் என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். அவ கூட நீ சுத்துறது கண்டிப்பா உனக்கு செட் ஆகாது. உனக்கும் அவளுக்கும் சுத்தமா செட் ஆகாது. அதனால நீ போறது தான் நல்லது. இல்லைன்னா வேற மாதிரி போக வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட வந்து, என்னங்க உங்க தங்கச்சிக்கும் அவனுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சா? எப்படி உடனே ஆணுச்சு? அவங்களால தானே அப்படின்னு சொல்லி கேட்க, நான் எதுவும் பண்ணல. அவங்க 2 பேருக்கும் செட் ஆகுதுன்னா அவங்களே பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கு. இவ்வளோ ஓகேன்னு இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா, என்னங்க இந்த நியர் என்னோட அம்மா அப்பா கூட செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கேன். என்னை வளர்த்த அம்மா அப்பா கூட நான் அவங்க கூட போய் 2 நாள் இருந்துட்டு வரவான்னு சொல்ல, ஹீரோவை சரின்னு இவ்வளோ கூட்டிட்டு வந்து அவங்க அம்மா அப்பா வீட்டில் விடுறான். இப்போ அவங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரே வான வேடிக்கையா இருக்கு. அதை பார்த்து இவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. அவளுக்கு ஹிரதா கால் பண்றான். ஓ கண்ணு முன்னாடி வான வேடிக்கை வெடிச்சிட்டு இருக்காங்களே, அது எல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்க, நீங்க தான் அரேஞ்ச் பண்ணீங்களான்னு இவ கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். உனக்காக நான் வெளியே காத்துட்டு இருக்கேன், வெளியே வா அப்படின்னு ஹீரோ சொல்ல, இவ்வளோ பார்த்தீங்கன்னா வேகமா ஓடி வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறா. இப்போ அவங்க 2 பேரும் இப்படி கட்டி பிடிச்சிட்டு அந்த இடத்துல வெடிக்கிற வான வேடிக்கையை ஒன்னா நின்று பார்த்துட்டு இருக்க. இவ ஹாப்பி நியூ இயர் சொல்றா. அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா உனக்கும் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க 2 பேரும் இப்படி கிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவளோட அம்மா அப்பாவை பார்க்க தான் வராங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லி 2 பேருக்காகவும் கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்ருக்க. சரிங்க நான் என்னோட திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு வரேன், 2 பேரும் ஒன்றா வீட்டுக்கு போகலான்னு 2 பேரும் ஒன்றா வந்துட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் ஃப்ரெண்ட்ஸை கூட உட்காந்துட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்திருக்கா. அவள் ரொம்ப ஃபேமஸான லாயர் போல. அதை பார்த்தோன்னா ஹீரோயினோட முகமே மாறி போயிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு கரெக்டாக ஹீரோட ஃப்ரெண்டு வந்துடுறான். இவங்க எல்லாரையும் பார்த்தோன்னே இந்த பொண்ணு ஃபேமஸான டைவர்ஸ் லாயர் ஆச்சு, நம்ம ஃப்ரெண்டோட பொண்டாட்டி இவங்க கூட பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இப்போ அவன் ஃபோட்டோ எடுக்கலான்னு வர அந்த இடத்துக்கு இவனோட எக்ஸும் வந்துடுறான். அவனை பார்த்தோன்னே இவ ஷாக் ஆகிட்டு இருக்க. ஹீரோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரையும் ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். ஆக்சுவலாக அந்த டைவர்ஸ் லாயர் வேற யாரும் கிடையாது, ஹீரோயின் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. சும்மா பேசுறதுக்காக தான் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அது தெரியாம ஹீரோவோட ஃப்ரெண்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்போ ஹீரோ கிட்ட வந்து வத்தி வச்சிட்டு இருக்கான். டே உன் பொண்டாட்டி டைவர்ஸ் லாயரை பார்க்க வந்திருந்தா, கண்டிப்பாக உன்னை டைவர்ஸ் பண்ண போறா. ஏன் தெரியுமா, அவள் எக்ஸு கூட ஒன்று சேர்றதுக்காக. அவங்க 2 பேருக்கும் நடுவில் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் உன்னை டைவர்ஸ் பண்ண பார்க்குறா. உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுடான்னு சொல்ல, உங்க வாயை மூடிட்டு வேலையை பாருங்க, என் வாழ்க்கையை பார்த்துக்க எனக்கு தெரியும்னு அவன் இந்த இடத்த விட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறான். இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவன் கால் பண்ணி பார்க்க ஹீரோயின் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறா. அதை பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா இவன் எதுக்காக ஃபோன் எடுக்காம இருக்கா, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி குழம்பி போய் முழிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வரா. அதை பார்த்தோன்னே இவனை பார்த்தீங்கன்னா என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, நான் கிளைண்ட்டை மீட் பண்ண போயிருந்தேன், நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டேன்னு இவன் மட்டையாகிற மாதிரி போக ஹீரோவில் தூக்கிட்டு வந்துடுறான்.
இப்போ ஹீரோ அவளை தூக்கிட்டு வந்து உட்கார வைக்க அவளோட ஃபோனுக்கு அவளோட எக்ஸ் தான் மெசேஜ் அனுப்புகிறான். நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது உன்னோட கொலுசை கீழே போட்டுட்டேன்னு சொல்ல ஹீரோ அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்குள்ளே தான் போகிறான். ஏன்னா அந்த கொலுசை வாங்கி கொடுத்தது ஹீரோ தான். ஆக்ஷனில் இவளுக்காக வாங்கி கொடுத்துருப்பான். இப்போ அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு நீ என்னை டைவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறியா, என்னை விட்டு போகணும்னு ஆசைப்பட்றியான்னு அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு இவ சொல்ல ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்செட்டாக உட்காந்துட்டு இருக்கான். அதை பார்த்தவொடனே இவன் முகத்தெல்லாம் கழுவிட்டு வந்துடுறான். வந்து பார்த்தா அந்த இடத்துல டைவர்ஸ் பேப்பர் தான் இருக்குது. அதை பார்த்தவொடனே இவன் எடுக்கலான்னு வர ஹீரோவளோட கையை பிடிச்சிட்டு எங்க பாரு, நீ என்னை விட்டுட்டு உன் எக்ஸ் கூட போகிறத கண்டிப்பாக நான் ஒத்துக்க மாட்டேன். நீ எனக்கு தான் சொந்தமாகணும், அவன் கூட போகாத. உனக்கு அவனுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் அது எல்லாத்தையும் மறந்துடு. நீ என்ன ஆசைப்பட்டாலும் என்னால் தர முடியும், நீ என் கூடவே இரு. என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது. என்னை டைவர்ஸ் பண்ணணும்னு டைவர்ஸ் லாயர்லாம் பார்க்காதன்னு சொல்லிட்டு இருக்க. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலாக நான் உங்களை காதலிக்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் தான் என்ன டைவர்ஸ் பண்ண போகிறீங்கன்னு நினச்சிட்டு இருக்கேன். மற்றபடி எனக்கும் அந்த டைவர்ஸ் லாயருக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அவங்க ஜோஜோவோட ஃப்ரெண்டு சும்மா பேசுறதுக்காக கூட்டு வந்தா. அப்புறம் என்னோட எக்ஸ் அங்கே பார்த்தது எல்லாமே எதிர்ச்சியாக நடந்தது தான். மற்றபடி நான் டைவர்ஸ் லாயர்லாம் பார்க்க போகல. அப்படின்னா வீட்டில் இருக்க டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்படிலாம் பண்ணிட்டியா? உண்மையாகவே நானும் உன்னை காதலிக்கிறேன். அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லாமல் தான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது. நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன்னு சொல்ல இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு நானும் உங்களை ரொம்ப காதலிக்கிறேன்னு 2 பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவளை அங்கேருந்து தூக்கிட்டு வந்துட்டுருக்கான். இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து இப்படி வாழ்கிறதோடு தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.